Yeah, hello guys, welcome to SKIS Academy and this is Raghavendra K. Ravi and today we are going to start up with geography classes and welcome everybody. Today as a part of the first class, இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போறோம்னா geography and elements of geography as a part of geomorphology, climatology, oceanography. அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். Sir, first geography. Geo na earth, graphy means study of the earth. So basically ஒரு ஜியோகிராஃபின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதர் தாரணி அப்படின்னுவாங்க. தரணி இன் சான்ஸ்கிரிட் எர்த்த வந்து தரணின்னுவாங்க, சூரியனை வந்து ரவின்னுவாங்க. So anything between the mother earth dharani and the communication with Ravi and the relationship between the Ravi and the dharani, sun and the earth is what you call as geography. வெறும் எர்த்த மட்டும் படிச்சீங்கன்னா, எர்த்த மட்டும் பத்தி நீங்க படிச்சீங்கன்னா, எர்த்த மட்டும் வச்சு படிச்சீங்கன்னா you cannot complete the geography. For example, சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நம்ம டாபிக் உள்ள போயிருவோம். இப்போ ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். எர்த் வந்து எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல இருக்கு, செலஸ்டியல் ஸ்பேஸ்ல இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்கு காத்துல. எப்படி சார் வந்து தொங்கிட்டு இருக்கிற எர்த் வெஸ்ட் ஈஸ்ட்லாம் தெரியும்? with respect to sun, with respect to sun வந்து அது வெஸ்ட் ஈஸ்ட் சுத்துதுன்னு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ சன்னோட ரிலேஷன்ஷிப் இல்லாம சன்னோட ரேஸ் வந்து ஈக்குவேட்டர் மேல அதிகமா படுது, அதனால அங்க லோ பிரஷர் இருக்கு அப்படின்னாங்க. நம்மளுக்கு பிரஷர்னா என்னன்னு தெரியாது, டெம்பரேச்சர் விழுந்தா அங்க லோ பிரஷர் வரும் அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்ட் ஆஃப் தி லெசன்ஸ்ல உள்ள போய் கத்துக்கலாம், இதெல்லாமே கத்துக்க போறோம். சோ பாயிண்ட் நம்பர் 1, எனிதிங் ஜியோகிராஃபில நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற போது அதே தான் கிளாஸ் கம்ப்ளீட்டா ஜியோகிராஃபி லெசன்ஸ் முடியறப்போ நான் லாஸ்ட் லெசன்லயே தான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு வந்து ஜியோகிராஃபில எங்கேயாவது கான்செப்சுவல் டவுட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது சன்னையும் எர்த்தையும், ரவியும் தரணியும். இது ரெண்டுத்தையும் சார் கோரியாலிஸ் ஃபோர்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா, இங்க ஏதாவது வந்து ஷிஃப்டிங் ஆஃப் தி சன்ல ஏதாவது நம்ம விட்டோமா, இந்த மாதிரிதான் விண்ட்ஸ் ஏதாவது சீசனல் ரிவர்சல் ஆயிருக்கா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம செக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கான்செப்சுவல் கிளாரிட்டியை கொண்டு வந்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள போவோம். சோ ஜியோமார்பாலஜி அப்படின்னா லித்தோஸ்பியர், லித்தோனா ஸ்டோனு, ஸ்பியர்னா டெரைன், பர்டிகுலர் ரியல்ம். அந்த லித்தோஸ்பியர் அந்த ராக்கை பத்தி, ராக் ஸ்ட்ரக்சரை பத்தியும், அந்த ஜியோமார்பாலஜினா எர்த், ஜியோனா எர்த், மார்பாலஜினா ஃபார்ம்ஸ், டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ், மாற்றங்கள், எப்படி எர்த் மாறிக்கிட்டே இருக்கு, எர்த்துக்கு மேலையும் சரி எர்த்துக்கு உள்ளேயும் சரி. இன்டைரக்ட் ரிசோர்சஸ் வழியாக, இன்டைரக்ட் சோர்சஸ் வழியாக, நல்லா கவனிங்க, இன்டைரக்ட் சோர்சஸ் வழியா எர்த்தோட சர்ஃபேஸ் நீ எங்க நிக்கிறீங்களோ அங்கல இருந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த், அப்பனா இன்சைட் தி எர்த் உள்ள போனதுக்கு 1370 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற பாயிண்ட சொல்லிட்டு இருக்கலாம். சோ எர்த்துக்குள்ள இருக்கிற சென்டர் பாயிண்ட் 6370 கிலோமீட்டர், 6370 கிலோமீட்டர்ஸ். இது டைரக்ட் சோர்சஸ்ல கண்டிப்பா யாரும் அங்க டிராவல் பண்ண முடியாது. சோ இன்டைரக்ட் சோர்சஸ் வழியாக கன்ஃபார்ம் பண்ண டேட்டா இது. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் அதுல என்ன சொல்றேன்னா உள்ளேயும் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றேன்.
உள்ளேயும் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குன்ற, கிரஸ்ட், மேண்டல், லோ லே, லைக் கோரு, அதுல இன்னர் கோரு, அவுட்டர் கோரு, இன்னர் மேண்டல், அவுட்டர் மேண்டல், இன்னர் கிரஸ்ட், அவுட்டர் கிரஸ்ட், அதுல வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஒன்னு வந்து மேக்மா லேயர்னு இருக்கும், புரியுதுங்களா? ஒன்னு வந்து லிக்விட் லேயர் இருக்கும், ஒன்னு வந்து சாலிட் லேயர் இருக்கும். உள்ளேயும் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல ஒன்றும் நடக்கலையா சார்? ஏன் நடக்கல? ஃபோல்ட் மவுண்டன்ஸ் வந்திருக்கு, பிளாக் மவுண்டன்ஸ் வந்திருக்கு, கார்ஜஸ் வந்திருக்கு, வேலிஸ் வந்திருக்கு, ரிவர்ஸ் வந்திருக்கு, ரிவர்ஸை வச்சு டெல்டாஸ் வந்திருக்கு, டெல்டாஸ் அப்புறம் எஸ்டூரிஸ் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வரல? கிளேசியர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, பீச்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, கஸ்ட் லைம்ஸ்டோன் டோபோகிராஃபி, சுண்ணாம்பு மலைகள், அதை வச்சு ஒரு டோபோகிராஃபி டெவலப் ஆயிருக்கு, வேவ்ஸை வச்சு பீச்சஸ் டெவலப் ஆயிருக்கு. அப்பனா எர்த்துக்கு மேலேயும் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறிக்கிட்டு இருக்கா? அந்த மாற்றம் தான் அந்த மார்ஃப். மார்ஃப்னா என்ன? மாறுறது, சேஞ்ச். ஜியோன்னா எர்த், புரியுதுங்களா? ஆலஜினா ஸ்டடி. கிளியர்? கிளியர்? இதை வச்சு நம்ம உட்காந்து படிக்க போறோம். லித்தோஸ்பியர் என்ற ஒரு ரில்ம் தான் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் we are going to study. சார் இங்க நீங்க பார்க்கலாம், லேண்ட்ஸ்கேப்ஸ், ஜியோமார்பாலஜினா லேண்ட்ஸ்கேப்ஸ் பத்தி நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்றது. இப்ப அதை பத்தி தான் நான் சொன்னேன். லேண்ட்ஸ்கேப்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ். அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிள் சொன்னேன். வேவ்ஸ் வச்சு சில லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும். மவுண்டன்ஸ் இஸ் a form of land form. லேண்டோட ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல அந்த லேண்ட் இருக்கு அப்படின்னா மவுண்டன் ஃபார்ம்ல இருக்கு, வேலி ஃபார்ம்ல இருக்கு, கார்ஜஸ் ஃபார்ம்ல இருக்கு, டியூன்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, விண்ட்ஸ வச்சு மஷ்ரூம் ராக் ஃபார்ம்ல இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். ரிவர் ஃபார்ம்ல இருக்கு. லேண்ட் இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்கு? டெல்டா ஃபார்ம்ல இருக்கு, எஸ்டூரி ஃபார்ம்ல இருக்கு, கிளேசியல் ஃபார்ம்ல இருக்கு, எஸ்கர் ஃபார்ம்ல இருக்கு, மொரைன் ஃபார்ம்ல இருக்கு. இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். எங்க? எர்த்துக்கு மேல. புரியுதுங்களா? எர்த்துக்குள்ளேயும் மாற்றங்கள் இருக்கு. எர்த்துக்குள்ளேயும் லேண்ட் ஃபார்ம்ஸ் இல்லையா சார்? இருக்கு. அது பேரு சில்லுன்னுவோம், டைக்குன்னுவோம். நம்ம இன்ட்ரின்சிக் வால்கானிக் லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். புரியுதுங்களா? வால்கானிக் கோன் வெளியே பாக்குறீங்கல்ல, வால்கானிக் கோன் வெளியே பாக்குறீங்க, கரெக்டா? வெளியே பாக்குறீங்க. உள்ளியும் அந்த மேக்மா ஃபுல்லா வெளியே வர முடியலன்னா உள்ளியும் மாட்டிக்கும். மாட்டிக்கும் போது ஹாரிசான்டலா மாட்டிக்கிச்சுன்னா அது பேர் சில்லு. கொஞ்சம் வெட்டிக்கலா மாட்டிக்கிச்சுன்னா உள்ள, அப்படின்னா வெளியே வர முடியல. அதனால அந்த மேக்மாவால பிரஷர் பத்தல, வெளியே வர முடியல. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை பத்தி படிக்கிறது தான் டோட்டலா ஜெயவாகும். இது ரெண்டா பிரிப்பான், எண்டோஜெனட்டிக், எக்ஸோஜெனட்டிக்னு பிரிப்பான். எண்டோன்னா எர்த்துக்கு உள்ளல இருந்து வந்த ஃபோர்ஸால, எனர்ஜியால மேல மாற்றங்கள். எக்ஸோன்னா ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் above the surface of the earthல இருந்து. மோஸ்ட்லி இது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எண்டோஜெனட்டிக்னா கீழில இருந்து மேல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் உள்ளல இருந்து வெளியே வந்து மவுண்டன்ஸ், வால்கனோஸ் ஃபார்ம் ஆகிறது. எக்ஸோன்னா இந்த மவுண்டன்ஸை இரோட் பண்ணி பிளேன்ஸ் ஃபார்ம் பண்றது, டெல்டாஸ் ஃபார்ம் ஆகிறது, கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸோ. எக்ஸோனா மோஸ்ட்லி இரோஷன், கட்டிங், வெதரிங் நடந்து, கட்டிங் நடந்து மவுண்டன் டெவலப் ஆச்சு. அந்த மவுண்டனை கட் பண்ணி வர மெட்டீரியல் இருக்கும்ல, அதுதான் எக்ஸோ. ஆனா மவுண்டனே வந்தது எண்டோ. இது நம்ம ஸ்லோவா உள்ள போய் பார்ப்போம். இது இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன். இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களோட வீட்டு பேரா மாறிடும் கொஞ்ச நாள்ல. எப்படின்னா வந்து இப்பதான் வந்து புதுசு புதுசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இட் வில் கெட் கிளாரிஃபைடு. இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். லித்தோலஜினா இட்ஸ் a study of stone, earth, structure and process.
அந்த ப்ராசஸ் தான் எண்டோ எக்ஸோன்னு சொன்னேன். எர்த்துக்கு உள்ளல இருந்தா எர்த்துக்கு மேல இருந்தா அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸ்ட்ரக்சர் அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? டெல்டா ஸ்ட்ரக்சரா, மவுண்டன் ஸ்ட்ரக்சரா, வேலி ஸ்ட்ரக்சரா, என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? அது லித்தாலஜி. அதை பத்தி படிச்சா இந்த கம்பைன்ட் ஃபார்ம் தான் ஜியோமார்பாலஜி. இது ஸ்லோவா எப்ப சார் புரியும்? ஸ்லோவா உள்ள போ அட்லீஸ்ட் மில்லியன் டைம்ஸ் நான் உங்ககிட்ட திரும்பி சொல்ல உங்களுக்கும் ஈஸியா புரிஞ்சு. சார் அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம், லேண்ட்ஸ்கேப். ஒண்ணும் இல்ல, லேண்ட் ஃபார்ம் ஒரு மாற்றத்தால, ஒரு ப்ராசஸ் சேஞ்சால, ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சால வர்றது லேண்ட் ஃபார்ம். லேண்ட்ஸ்கேப் நீ பாக்குறது whatever you see landscape, whatever combined effect of numerous landforms. அப்படின்னா ஒரு மவுண்டன் பக்கத்துல ஒரு வேலி, அதுக்கு பக்கத்துல ஒரு வாட்டர்ஃபால், அதுக்கு பக்கத்துல ஒரு கேஸ்கேடிங் வாட்டர்ஃபால். கேஸ்கேடிங் வாட்டர்ஃபால்னா இப்படி வரும் படிப்படியா, டெம்பிள் டவர்ஸ் மாதிரி, டெம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் அப்படியே விழும். கேஸ்கேடிங் வாட்டர்ஃபால்ஸ் மாதிரி. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஒரு கிரீனரி எல்லாமே நீங்க பார்க்கும்போது அது என்னது? பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்வோம். எங்கேயா பார்த்தோன்னே என்ன லேண்ட்ஸ்கேப்ரா, அதுல பெனரோமிக் வியூ, லேண்ட்ஸ்கேப் வியூன்னுவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெனரோமிக்னா என்ன? பெனரோமிக் வியூ, போர்ட்ரேட்னா இப்படி எடுப்பீங்க, லேண்ட்ஸ்கேப்னா இப்படி ஹாரிசான்டலா. கரெக்டா? அப்பதான் உங்களால நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியும். அதுதான் லேண்ட்ஸ்கேப். லேண்ட் ஃபார்ம்ஸ், மல்டிபிள் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஒரே ஷாட்ல பார்த்தா அது பேர் என்ன? லேண்ட்ஸ்கேப். சார் இப்போ நீங்க வந்து கத்துக்க வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஜியோகிராஃபி. உலகம் உருவானது எப்படி? சின்ன கதை, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். பிக் பேங் தியரி, ஆனா அதுக்குள்ள டீடைல்ஸ் போக விரும்பல. ஒரு பிக் பேங் தியரி, ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது பல பில்லியன் இயர்ஸ் முன்னாடி. எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுல இருந்து பல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வெளியே வருது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து யூனிவர்ஸ் உருவாகுது. யூனிவர்ஸ்ல இருந்து பல கேலக்சிஸ் உருவாகுது. பல கேலக்சிஸ்ல இருந்து பல சோலார் சிஸ்டம் உருவாகுது. எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். அதுக்கு அப்புறம் தான் அது வந்து கிளியரா இது ஸ்டாரு, இது வந்து மிட்டியோரு, இது வந்து காமெட்டு, இது வந்து பிளானட், இது வந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு எப்ப பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் செட்டில் ஆன அப்புறம். எக்ஸ்ப்ளோஷன் ஆனோடனே எல்லாமே டஸ்ட் தான். புரியுதா உங்களுக்கு? சோ நான் எங்க இருக்கேன்? கேலக்சிஸ்ல இருந்து சோலார் சிஸ்டம், நம்மளது சன் சோலார் சிஸ்டம், நம்மளது மில்கி வே கேலக்சி. சோ இந்த மாதிரி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம்ஸ் எதுக்குள்ள இருக்கு? ஒரு கேலக்சி, மில்கி வே கேலக்சில இருக்கு. அதுல இருக்கிறது தான் நம்மளது ஒண்ணு சோலார் சிஸ்டம். நம்ம சோலார் சிஸ்டம்ல ஐடென்டிஃபையபிள் அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் IAU பிரகாரம் 8 பிளானட் தான் ஐடென்டிஃபையபிள் பிளானட்ஸ், ரிகக்னைஸ்டு பிளானட்ஸ். ரீசெண்டா ப்ளூட்டோ இருந்தது, அது எடுத்து தூக்கி போட்டாங்க, கிளியர் நைபர்ஹுட் இல்லைன்னு. சுத்தி டஸ்ட் இருக்க கூடாது. அப்போ வந்து அது கண்டிப்பாக டஸ்ட்னா என்ன? சுத்தி காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சும்மா சுத்திட்டு இருக்க கூடாது. எப்பயாவது ஒண்ணு வரது வேற, சும்மாவே சுத்திட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கிளாரிட்டி இருக்கா? கிளாரிட்டி இருக்கா? ஜூபிட்டர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஒரு பெரிய பெல்ட்டே இருக்கும். ஆனாலும் it is having an asteroid belt, but it is still qualified as a planet. ஆனா Pluto has problem with the neighborhood. இமிடியேட் நைபர்ஹுட்லயே பிரச்சனை இருக்கு. அதனால அது வந்து டுவார்ஃப் பிளானட்டாக அதை செக்ரிகேட் பண்ணி பக்கத்துல வச்சிட்டாங்க. சோ 8 பிளானட்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானட்ல லிவபிள் பிளானட் எது? எர்த்தை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எர்த்ல ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லி குவாலிஃபைட் அஸ் எ பிளானட்டா ஆறதுக்கு முன்னாடி 4.7 பில்லியன் இயர்ஸ் பேக் எர்த் உருவானதாக ஒரு கான்செப்ட். இந்த டைம்ல எர்த் வந்து சூப்பர் நோவா மாறுது. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அதுல இருந்து எர்த் உருவாச்சு. அந்த எர்த் வாஸ் லுக்கிங் லைக் எ ஹாட் பால், கொதிக்கிற பந்து மருந்து.
அந்த ஹாட் பால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஹாட் பால் கூல் ஆறதுக்கு மேல இருக்கிற லேயர் ஃபார்ம் ஆறதுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, மேல இருக்கிற லேயர் ஃபார்ம் ஆறதுக்கு டைம் ஆச்சு. எதுக்குன்னா சுத்தி ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் அதிகமாக இருந்தது. ஹைட்ரோஜன் ஹீலியம் கேசஸ் இருக்கிற வரைக்கும் இப்ப சன்னை சுத்தி அதுதான் இருக்கு. அதனாலதான் அது வந்து எப்பவுமே கூல் ஆகாது சன்னு. புரியுதுங்களா? ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் இருக்கிறதுனால எர்த் கூலாக்க விடல. பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் அந்த ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் என்னாச்சு? ரிமூவ் ஆச்சு. அப்போ எர்த் ஃபர்ஸ்ட் டைம் கூல் ஆச்சு. நல்லா போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டைம் மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சு. அந்த மேல லேயர் ஃபார்ம் ஆனதுதான் நான் வந்து ஷீல்டுன்னு சொல்லுவேன், நான் கிரேட்டன்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன்? ஷீல்டு இல்லனா கிரேட்டன் சொல்லுவேன். கிரேட்டன் first formed layer on the top of the earth, surface of the earth. சார் எதுக்கு சார் இவ்வளவு முக்கியத்துவத்தை தரீங்க? ஷீல்டுக்கு ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு கிரஸ்ட்ல ஐரன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், ஃபெரஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இது எப்ப சார் எனக்கு இன்னும் நீட்டா கிளாரிட்டி வரும்? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்துக்கு கொஞ்ச நேரத்துல போவோம், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதே மாதிரி இந்த ஷீல்டு பார்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. நான் டெக்கன் பிளாட்டியூல பேசுவேன், மினரல் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியால பேசுவேன், மினரல் ரிசோர்சஸ் ஆஃப் தி வேர்ல்டுல பேசுவேன், மினரல் ரிசோர்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல பேசுவேன். அப்போ இதெல்லாம் ஐரன் ஓர் கிடைக்கிற இடம், இதெல்லாம் டோலமைட் கிடைக்கிற இடம், இதெல்லாம் மேங்கனீஸ் கிடைக்கிற இடம், இதெல்லாம் லைம்ஸ்டோன் கிடைக்கிற இடம்னு பிரிப்பேன். அப்போ வந்து ஷீல்டுன்னு சொல்லும் போது சார் இந்த கதை எனக்கு திரும்பி சொல்லுங்க சார்னாலும் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல சொன்ன ஒரு விஷயத்த நீங்க மறக்க கூடாது. சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஒரு ஹாட் பால் ஆச்சு, அந்த ஹாட் பால் கூல் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கூல் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் மேல ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபார்ம் ஆனதுல இருந்து அந்த ஃபார்ம் ஆனதுல ஹையஸ்ட் ஃபெரஸ் கண்டென்ட் இருக்கும், ஹைலி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். அது ஹைலி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். எது ஹைலி ஸ்டேபிள்? அந்த ஷீல்டு ஹைலி ஸ்டேபிள். அந்த இன்னும் அந்த ஷீல்டு எங்கெங்கெல்லாம் இருக்கு சார்? அப்ப ஃபார்ம் ஆன ஷீல்டு ஃபர்ஸ்ட் கான்டினென்டல் கிரஸ்ட்னு சொல்லலாம் நீங்க ஒரு அளவா. ஆனா அந்த கான்டினென்டல் கிரஸ்ட் ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆச்சு பாருங்க. இப்போ ஒரு கிரஸ்ட் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட, இந்த கிரஸ்டும் அந்த கிரஸ்டும் ரெண்டும் பேரலலா இருக்கு இப்போ. ஆனா இந்த கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது கிரஸ்ட்ல இருந்து அதர் கிரஸ்ட், அதர் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இது ரெண்டுத்தையும் டிஸ்டிங்ஷன் எப்படி சார் பண்றது அப்படின்னு கேட்டா, மோஸ்ட்லி இதுல எங்கெல்லாம் ஐரன் ஓர் கிடைக்குதோ, எங்கெல்லாம் எர்த்குவேக் மினிமமா வருமோ அதெல்லாம் ஷீல்டு. நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க மேல நின்னீங்கன்னா, ஷீல்டுக்கு மேல எர்த்குவேக் வந்துட்டு போனா கூட உங்களுக்கு யூ டோன்ட் feel it because it is the most stable part of the continent. இது எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டெக்கன் பிளாட்டியூ இருக்குல்ல நம்ம இந்தியால, டெக்கன் பிளாட்டியூ, தார்வார் கிரேட்டன், கடப்பா கிரேட்டன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கிரேட்டன் எல்லாமே பாத்தீங்கன்னா, அப்புறம் பெங்களூர் பிளாட்டியூ இந்த ரேஞ்சு, அப்புறம் வந்து பெல்லாரி ரேஞ்சு, புரியுதுங்களா? அப்புறம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, இது எல்லாமே கிரேட்டன் பார்ட். என்ன பார்ட்? கிரேட்டன் பார்ட், ஷீல்டு பார்ட். இந்த இடத்துல எர்த்குவேக் வந்ததுன்னு நீங்க கேள்விப்பட மாட்டீங்க. இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னு கேள்விப்பட மாட்டீங்க. அதே மாதிரி ஐரன் ஓர் மைன்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்டீங்கன்னா இதே ரீஜன் தான் சார். அப்பனா மிச்ச கிரஸ்ட்ல ஏதாவது கிடைக்குமா சார்? ஐரன் ஓர் கிடைக்காதா? மிச்ச கிரஸ்ட்ல கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? நான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, புரியுதுங்களா?
கிரஸ்ட் மேண்டல் கோர்லாம் சொல்லி அதோட கம்போசிஷனை சொல்லி, புரியுங்களா? கிரஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? சியால் மேண்டல் வச்சு எதை வச்சு செஞ்சிருக்காங்க, கோர் எது வச்சு செஞ்சிருக்காங்க, இது எல்லாம் எப்படி செட்டில் ஆச்சு, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன புரியும் சார்? இந்த ஃபர்ஸ்ட் ஜியோமார்பாலஜில இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரைக்கும் புரியாது? மினரல்ஸ் புரியாது, இண்டஸ்ட்ரீஸ் ஏன் அங்க இருக்குன்னு தெரியாது, ஒரு மினரல் பக்கத்துல இன்னொரு மினரல் ஏன் இருக்குன்னு கண்டிப்பா தெரியாது. எல்லாமே உட்கார்ந்துட்டு பை ஹார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? தட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகாது. தட்டினா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஆக முடியாது. அப்படிதான் ஏதோ ஒரு ஆர்கானிக் கனெக்ஷன், ஒரு சாதாரணமாக இயற்கையோட கனெக்ஷன் எங்க இருக்கு? இந்த கிரஸ்டுக்கும் ஷீல்டுக்கும் மினரல் ரிசோர்சஸ்க்கும். புரியுதுங்களா? எர்த்குவேக்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் மெயின்ஸ்லயும் சரி பிரிலிம்ஸ்ல உங்களுக்கு வந்து டிசாஸ்டர்ஸை பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எர்த்குவேக்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எர்த்குவேக்ஸ் செப்பரேட் டாபிக் ஜியோமார்பாலஜில. ஸோ அங்கெல்லாம் வரும்போது இது லீஸ்ட் ஜோன்ல இருக்குன்னு சொல்லுவேன். டெக்கன் பிளேட் புரியுதுங்களா? இந்த இடத்துல எர்த்குவேக் வராதுன்னு. அப்போ உங்களுக்கு டவுட், இது என்ன வரக்கூடாது, ஏன் வராது? ஆமா சார், இது ஸ்டேபிள் பார்ட் ஆஃப் தி கான்டினென்ட், எர்த்குவேக் வராது. கரெக்ட். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 பிரிச்சிருப்பாங்க எர்த்குவேக்ஸ். இதெல்லாம் ஹைலி ப்ராமினன்ட் ஃபார் எர்த்குவேக்ஸ். இதெல்லாம் வந்து எர்த்குவேக்ஸ் வராது. சோ இந்த பாயிண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப்ல என்னென்ன வந்திருக்கு? ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்தது என்ன? ஷீல்ட்ஸ். ஷீல்ட்ஸ் அண்ட், புரியுதுங்களா? ஷீல்ட்ஸ் ப்ராவின்சஸும் நீங்க ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸோட உருவாச்சு. ஆனா சில ஏரியாலாம் ஷீல்டாவே இருந்துருச்சு, சில ஏரியா வந்து நார்மல் கான்டினென்டல் கிரஸ்டா இருக்கு, சிலதெல்லாம் ஸ்பெஷல் கான்டினென்டல் கிரஸ்ட். அந்த ஸ்பெஷல் தான் என்னது? கிரேட்டம். அடுத்தது ஓரோஜெனி அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட். அப்புறம் ஓரோஜெனினா என்னது? ரைசிங் ஆஃப் தி லேண்ட். ரைசிங் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னா என்ன? ஃபோல்டு மவுண்டன்ஸ், பிளாக் மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், ஆரவல்லி மவுண்டன்ஸ், அப்பலாச்சியன் மவுண்டன்ஸ், ராக்கி ரேஞ்சு, ராக்கீஸ் அண்ட் ஆண்டீஸ், இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே என்னது? ஓரோஜெனி, அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி லேண்ட் மாஸ். லேண்ட் மாஸ் அப்படியே அப்லிஃப்ட்மெண்ட் ஆகுது. இது ஏன் அப்லிஃப்ட்மெண்ட் ஆச்சு? எண்டோஜெனடிக் ஃபோர்ஸ். எண்டோஜெனடிக் ஃபோர்ஸ்னா என்ன? எர்த்துக்குள்ள இருந்து வர ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ். அது ஏன் ஃபோர்ஸ் வருதுன்றது நான் கொஞ்ச நேரத்துல புரியும். எர்த்துக்குள்ள இருந்து ஏன் சார் ஃபோர்ஸ் வருது? அங்க எர்த்துக்குள்ள என்ன நடக்குது? அதுதான் ஜியோமார்பாலஜி. புரியுதுங்களா? கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆகுது சார், கான்டினென்ட்ஸ் பிரியுது சார், கான்டினென்ட்ஸ் ஒண்ணு உரசிக்குது சார், இதுதான் ஜியோமார்பாலஜி. 3 எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் ஓரோஜெனி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேல கிளேசியர் ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ஸ் மேல ஹிமாலயாஸ் மேல கிளேசியர் இருக்கா? கிளேசியர் மெல்ட் ஆனா என்ன வரும்? ரிவர்ஸ் வருமா? கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, யமுனோத்ரி, கங்கோத்ரி, சாங்கோ, புரியுதுங்களா? பிரம்மபுத்திரா எல்லாம் மானசரோவர் லேக்கு, கைலாஷ், மவுண்ட் கைலாஷ், எல்லா இடத்துல இருந்து ரிவர்ஸ் வருதா? அந்த ரிவர்ஸ் எல்லாமே ஃபோர்த் ஆர்டர் ரிலீஃப். என்னது? ஃபோர்த் ஆர்டர் ரிலீஃப். ஃபிஃப்த் ஆர்டர் ரிலீஃப் என்னவா இருக்கும்? அந்த ரிவர்ஸ் கொண்டு வந்து சம் செடிமெண்டரி ராக் டிபாசிட்ஸ் மேல மவுண்டன்ஸ்ல இருந்து கொண்டு வந்த ராக் மெட்டீரியல சி கிட்ட விட்டுரும். அது பேர் என்ன? டெல்டா. இது ஃபிஃப்த் ஆர்டர் ரிலீஃப். என்ன ரிலீஃப்? இப்போ என்ன டெக்னிக்கலி நம்மளோட தசாவதாரத்துல ஃபர்ஸ்ட் மத்ஸ்ய அவதாரம், அப்புறம் மீன் கடலுக்குள்ள இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அடுத்த அவதாரம்? தசாவதாரத்துல என்ன அவதாரம்? அதான் எவல்யூஷன். இதுவும் அதேதான். மத்ஸ்ய அவதாரத்துக்கு அப்புறம் என்ன அவதாரம் தெரியாதோ? ஃபிஷ் கேன் லிவ் ஓன்லி இன் தி வாட்டர். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஆம்பிபியன், ரெண்டுத்துலயும் வாழ்றது. ஃப்ராக் சரிமா? என்ன அவதாரங்கள்? crocodile. நீங்க வந்து you have
ஃபர்ஸ்ட் வந்து பூமியை வந்து ப்ராப்ளம்ல இருக்கும்போது கூர்மா அவதாரம் பன்றி மாதிரி இருக்கும், வாராகி வந்து வந்து இதை வச்சுட்டு பூமியை எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ இன்னும் வந்து யூ ஹாவ் அந்த எவல்யூஷன் ஆஃப் தி லைஃப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்கி வரைக்கும் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப் செகண்ட் ஆர்டர் ரிலீஃப் அப்படியே வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து தண்ணியில் வந்தான், அதுக்கப்புறம் வந்து கூர்மாவதாரம் உள்ளே போய் பூமி இருந்தாலும் உள்ளே போயிட்டு வெளியே கொண்டு வந்து பூமியை காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக எவல்யூஷன் அப்படியே வாமனாவதாரம், அப்படியே நரசிம்ம அவதாரம் அப்படியே வரும் ஒன்று ஒன்றா. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா பாகவதத்தை, எவல்யூஷன் ஆஃப் தி லைஃப் அண்ட் அண்ட் ரிலீஃப்ஸ் எப்படிலாம் ஃபார்ம் ஆகிட்டு வந்துச்சோ அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் பூமி இருந்தது, அந்த டைம்ல பூமிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, அப்போ வாராகி அவதாரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மத்ஸ்ய அவதாரம், ஏதோ ஒரு இஷ்யூல திருப்பி அவர் அந்த மத்ஸ்ய அவதாரம் எடுப்பார் விஷ்ணு. ஸோ அந்த விஷ்ணுவோட ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எவல்யூஷனை டெபிக்ட் பண்ணியிருக்கு, எப்படி வந்து உலகம் ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னு. இது நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வரும்போது நான் திரும்பி உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லுவேன். இப்போதைக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இப்படிதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 14 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் இப்படி இருந்தது. இங்க பாருங்க சிக்னிஃபிகன்ட் போர்ஷன், இதுதான் வந்து கரண்ட் வேர்ல்டு. இந்த மெடிட்டரேனியன் சி மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? 50 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் இது மெடிட்டரேனியன் சி டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு, மேல போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஆப்பிரிக்கா வந்து ஈக்குவேட்டர் லைன்ல இருந்து மேல வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் மேல வந்துடும். இப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கேப், மெடிட்டரேனியன் சி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கேப், ஆனா மெடிட்டரேனியன் சி க்ளோஸ் ஆயிட்டே வருது பாத்தீங்களா? சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து இருந்தது, சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து இருந்தது. இது பாருங்க, இது கொண்டு போய் இங்க கரெக்டா ஃபிட் பண்ணுங்க, ஃபிட் ஆயிரும். அது ஜிக்ஸா ஃபிட்னு சொல்லுவீங்க. என்ன சாஃப்ட்வேர்னா ஃபிட்? ஜிக்ஸா ஃபிட்னு சொல்லுவீங்க. சோ இங்க பாருங்க, இது ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் பிரியறாங்க, இவரு போய் இங்க போய் சேர்றாரு. அப்படின்னா கான்டினென்ட்ஸ் இங்க என்ன ஆயிட்டு இருக்கு? மூவ் ஆயிட்டு இருக்கு. கான்டினென்ட்ஸ் மூவ் ஆறத என்ன சொல்லுவாங்கன்னா டிபிக்கல் ஜியோகிராபிக்கல் லாங்குவேஜ்ல கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு வாங்க. ட்ரிஃப்டிங் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர்னு வாங்க. எல்லா கான்டினென்ட்ஸும் ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் ஒண்ணு பிரிஞ்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா போய் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இவங்க மூவ் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து ஆல்ஃபிரட் வேகனர்னு சொல்லிட்டு 1912 ஒரு தியரி தருவாரு, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரின்னு அவரு சொன்னது என்னன்னா, கான்டினென்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர். இதுக்கான ரீசன் வந்து அவரால் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா அவர் என்ன ஒரு கான்டினென்ட்டுக்கும் போய் இந்த கான்டினென்ட்ல இருக்கிற ஃபாசில், அந்த கான்டினென்ட்ல இருக்கிற ஃபாசில்னா டெட் ரிமைன்ஸ், ஆர்கானிசம், அதே ரெப்டைலோ இல்லைன்னா ஒரு குரோக்கடைலோ சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருந்தது. எக்ஸாக்ட்லி அதோட கோஸ்ட்ல, ஆப்பிரிக்கன் கோஸ்ட்ல அதே ரெப்டைல் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த ஃபாசில்ஸை வச்சு சொன்னாரு, இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க ஒரு காலத்துல. எல்லாமே அவரால் வந்து ஒரு கிளேசியல் டிபாசிட்ஸ் எல்லாம் சொன்னாரு. அண்டார்டிகால போய் கோல் கண்டுபிடிச்சாரு, அண்டார்டிகால போய் கோல் கண்டுபிடிச்சாரு. ஆப்பிரிக்கால போய் கிளேசியல் ராக்ஸை கண்டுபிடிச்சாரு. கிளேசியல் இரோஷன் இருக்கிற ஒரு, அப்பனா ஆப்பிரிக்கால என்ன இருக்கக்கூடாது? கிளேசியர்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆப்பிரிக்கா இஸ் ஒன் ஆஃப் தி ஈக்குவட்டோரியல் கிளைமேட் அண்ட் டிராபிக்கல் கிளைமேட் கண்ட்ரி. ஆனா பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்க வேண்டிய ஐஸ் எல்லாம் எங்க இருந்திருக்கு? ஆப்பிரிக்கால இருந்திருக்கு. ஆனா ஆப்பிரிக்கால இருக்க வேண்டிய ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து ஒரு காலத்துல அண்டார்டிகால இருந்திருக்கு. அந்த அண்டார்டிகால அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பரியாயி கம்ப்ரெஷனுக்கு போய் இப்ப அங்க கோல் கிடைக்குது. எங்க? அண்டார்டிகால கோல் கிடைக்குதுன்னா அந்த ஒரு காலத்துல அங்க என்ன இருந்திருக்கணும்? ஃபாரஸ்ட் இருந்திருக்கணும், இல்லைன்னா கோல் கிடைக்காது. கோல் இஸ் a form of கார்பன். கார்பன் எதுல இருந்து வருது? பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோ கோல் கிடைக்குது அப்படின்னா, ஹை குவாலிட்டி கோல். ஒரு காலத்துல ஹைலி டென்ஸ் ஃபாரஸ்ட் எங்க இருந்திருக்கணும்? அண்டார்டிகால. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ இப்படிலாம் வந்து பல எவிடன்சஸ் வந்து அவர் பிரசன்ட் பண்ணிட்டாரு. பிரசன்ட் பண்ணோன்னே அவர் ஒரு கிளைமட்டாலஜிஸ்ட், இது ஜியோமார்பாலஜி. எர்த்து கீழே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா டெக்னாலஜியும் இல்லை, அந்த நேரத்துல கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இவ்வளவு கண்டுபிடிச்சதே, இவ்வளவு டிராவல் பண்ணதே பெரிய விஷயம். 1914ல திரும்பி இந்த தியரியை ரிவைஸ் பண்றதுக்காக அவர் திரும்பி அலைய ஆரம்பிச்சாரு. ஆனா ஒரு ப்ராப்ளம் பாருங்க, 1914 to 1918 வேர்ல்டு வார் 1. என்னது?
World War I. He cannot do that theory anymore. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவர் ஜியோமார்பாலஜிஸ்ட் இல்ல, அவர் கிளைமட்டாலஜிஸ்ட். ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு எவிடன்சஸ கொடுத்து ஓரளவுக்கு கான்டினென்ட்ஸ் மூவ் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்ததே ஒரு பெரிய ரெவல்யூஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஆல்ஃபிரட் வேக்னர் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன்ல ஃபியூச்சர்ல ஹாரி ஹெஸ் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. ஹாரி ஹெஸ் என்ன தர்றாருன்னா, பாருங்க கான்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ், பர்டிகுலர்லி சீயோட ஃப்ளோர் இருக்குல்ல, கீழே பாட்டம் சர்ஃபேஸ், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீ ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா விரிஞ்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பர்டிகுலரா அட்லாண்டிக் ஓஷன்ல. அது பேர் தான் நீங்க அட்லாண்டிக் ரீஜன் சொல்றீங்க, மிட் அட்லாண்டிக் ரீஜன். அப்பனா அட்லாண்டிக் ஓஷன் விரியிற இடத்துல ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் ஆகி ஐஸ்லாண்டு மாதிரி ஒரு கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருச்சு. மேல வந்து அது கீழே இருந்து மேல வரைக்கும் வந்து, பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ல இருந்து மேல வரைக்கும் வந்து, மேல ஒரு ஐஸ்லாண்டுன்ற ஒரு கண்ட்ரியே ஃபார்ம் ஆயிருச்சு, ஐலாண்டு. அப்படின்னா சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுதா? அவராலையும் பக்கா தீரியே கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் II எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்வென்ஷன் ஆஃப் தி செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஐசி இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் வந்துருச்சு. 1964ல ஆர்தர் ஹோம்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, பழைய பிளேட் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, இந்த சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே பூமிக்கு கீழே தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாரு ஒரு மோல்டன் மெட்டீரியல், மேக்மா மெட்டீரியல் ஒண்ணு 200 கிலோமீட்டர் கீழே இருக்கு. எங்கல இருந்து? சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல இருந்து கீழே. அந்த லிக்விட் மேலதான் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம். என்ன ஆயிட்டு இருக்கோம்? ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட தண்ணிக்கு மேல தெர்மோகால் ஃப்ளோட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நம்ம கான்டினென்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. கான்டினென்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட், சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட், யூரேஷியன் கான்டினென்ட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டா மாத்திட்டோம் பாருங்க. ஆப்பிரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட், நாஸ்கா பிளேட், யுஎன் ஃபுகா பிளேட், கரேபியன் பிளேட், எல்லாம் பிளேட்ஸா மாறிடுச்சு பாருங்க. இதுதான் நீங்க வந்து இந்த பிளேட்ஸ் தான் நம்ம சம் ஆஃப் தம் நம்ம கான்டினென்ட்ஸா நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஓஷியானிக் பிளேட், கான்டினென்டல் பிளேட், ஓஷன் இருந்தா ஓஷியானிக் பிளேட். இந்த பிளேட்ஸ் எல்லாமே பிராக்மெண்டடா இருக்கு. இந்த பிளேட்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் மூவ் ஆகுது? கீழே அவன் இருக்கான், மோல்டன் மெட்டீரியல் இருக்கு, அது மேல என்ன ஆகுது, மேல ஒண்ணு இடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் போய் ஒருத்தரை இடிச்சேன்னா அவன் போய் இன்னொருத்தர நம்ம இடிப்பான். நான் போய் இன்னொருத்தனை இடிக்க போனான்னா எவனோ ஒருத்தன் நம்மளை தள்ளி விட்டான்னு அர்த்தம், இல்லைன்னா நான் வேற இடத்துல இருந்து பிரிஞ்சான்னு அர்த்தம். இப்படி பிரியறதும் முட்டுறதும் உரசுறதும் தான் ஜியோமார்பாலஜி. பிரிஞ்சா ஒரு லேண்ட்ஃபார்ம் வரும், உரசுனா ஒரு லேண்ட்ஃபார்ம் வரும், முட்னா ஒரு லேண்ட்ஃபார்ம் வரும். அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் எர்த்குவேக் வரும். ஏன்னா ஒண்ணு உரசும் போது எர்த்குவேக்ன்றது காமன். இப்போ எர்த்குவேக்ஸ் எங்க வரும்னா கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? முற்ற இடத்துலயும் உரசுற இடத்துலயும் பிரியற இடத்துலயும் வரும் சார். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? எர்த்குவேக்ஸ் எல்லா இடத்துலயும் வரும், ஆனா வால்கனோஸ் எங்க வரும்? ஐலாண்ட்ஸ், வால்கானிக் ஐலாண்ட்ஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? எந்த இடத்துல பிளாக் மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்? எந்த இடத்துல ஃபோல்டு மவுண்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்? இந்த கான்செப்ட் தான் என்னது நம்ம படிக்க போறோம். இந்த கான்செப்ட் தான் என்னது நம்ம படிக்க போறோம். புரியல? புரிஞ்சுது? வெரி குட். சோ இப்போ நான் சொன்ன கான்செப்டை வச்சு இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த அனிமேஷனை பாருங்க போதும். அப்படின்னா கான்டினென்ட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் மேல இல்ல, ரீசன் எங்க இருக்கு? பூமி கீழே இருக்கு. எவ்வளவு காரணம்? எவ்வளவு கீழே? 200 கிலோமீட்டர் கீழே. அது பேரு எஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க, அப்பர் மேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த லேயர்ல இருக்கிற மேக்மா லிக்விட் சும்மா இல்லாம மேல இருக்கிற பிளேட்ஸ்னா கான்டினென்ட்ஸ், அது எல்லா பிளேட்ஸும்
ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு முட்டுறது, ஒண்ணுக்கு ஒண்ணு உரசுறது, இதனால அது டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, கன்வர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மிங் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்வர்ஸ் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா பேசிக்கலி கான்செப்ட் இதுதான். பேசிக்கலி கான்செப்ட் இதுதான். புரியுதா? புரியுதா? காட் இட்? இதுல டவுட் எதுவும் இல்ல. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த். இப்பதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரோம் நாம. சார் என்ன சார் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எர்த்துக்கு மேல லேண்ட் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் இருக்கும், எர்த்துக்கு உள்ளேயும் சேஞ்ச் இருக்கும்னு சொன்னேன். சார் இப்படி சார் இந்த 6400 சொல்லியிருப்பான், நான் 6370 கரெக்ட் மெஷரு. 6370 கிலோமீட்டர்ஸ் எப்படி சார் உள்ள போய் டிராவல் பண்ணாங்களா? இல்ல. நம்ம எர்த்துக்கு வேக்கோட வேவ்ஸ் இருக்கு, பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ்னு. அதை வச்சுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி இது வந்து லிக்விட் லேயர், இது வந்து சாலிட் லேயர், இது வந்து மோல்டன் மேக்மா லேயர் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இது கண்டுபிடிச்சவங்களுக்கு குத்தன்பர்க், ரிப்பிட்டி, மோஹோ, இவங்கெல்லாம் வந்து they are all the persons who have contributed for inventing these layers. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க மேல பாக்குற லேயர் இது கிரஸ்ட். இந்த கிரஸ்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் கிரஸ்ட் இருக்கு, ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட். இதுல ஓஷியானிக் கிரஸ்ட் எங்கா, கான்டினென்டல் கிரஸ்ட் எங்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஷியானிக் கிரஸ்ட் வந்து ஓல்டு, ஓஷியன்ஸ் எங்கு. நல்லா பாத்துக்கோங்க. ஓஷியானிக் கிரஸ்ட்னா என்ன? கீழே இருக்கிற பாட்டம். கரெக்டா? அது என்ன? ஓல்டு. அதுல இருக்கிற வாட்டர் எங்கு. கான்டினென்டல் கிரஸ்ட் கம்பேர்ட் டு ஓஷியானிக் கிரஸ்ட் இது எங்கு. இது கம்பேர்ட் டு ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட் ஆர் எங்கு. ஆனா ஓஷன்ஸ் ஆர். புரியுதா? இது திரும்பி திரும்பி சொல்லுவேன், நீங்க கவலைப்பட வேணாம், அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். சார் கிரஸ்ட் வந்து மேட் அப் ஆஃப் வாட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பாத்தீங்கன்னா கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷியானிக் கிரஸ்ட். கிரஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்னு கேட்டீங்கன்னா, சியால், சிலிக்கா, அலுமினியம். மேண்டல் எதை வச்சு சார் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிமா, சிலிக்கா, மெக்னீசியம், சிலிக்கா, மெக்னீசியம். கோர் எது வச்சு சார் பண்ணீங்கன்னா, நிக்கல், அயன். அயன் இப்ப எங்க இருக்கு? கோர்ல. ஒரு மனுஷன் 2000, இது என்ன லேயர்? இது 2000 குத்தன்பர்க் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. குத்தன்பர்க் தான் கண்டுபிடிச்சான். இது கோரு, இது மேண்டல்னு அழகா பிரிச்சாரு. 2900 கிலோமீட்டர்ல இருந்து 1370 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டோட்டல் லேயர்ல தான் என்ன இருக்கு? ஐரன் இருக்கு. இங்க ஐரன் இருக்கா? இங்க ஐரன் இருக்கா? அப்ப நான் கிரஸ்ட்ல எப்படி ஐரன் கிடைக்குது? கிரஸ்ட்ல எப்படி ஐரன் கிடைக்குது? ஷீல்டு, கிரேட்டன். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். புரியுதா? ஸ்பெஷல் டைப் ஆஃப் கான்டினென்ட். இந்த டவுட் வந்துடக்கூடாது. எப்ப படிக்கும் போது? மினரல் ரிசோர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு படிக்கும் போது, மினரல் ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கும் போது உங்களுக்கு என்ன டவுட் வரக்கூடாது? ஐரனே கிரஸ்ட்ல இல்லையே சார், எப்படி சார் ஐரன் வந்துச்சு? அதுக்குதான் சொன்னேன், இந்த கான்டினென்டல் கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப்ல வரும்போது ஷீல்ட்ஸும் இன் பேரலல்ல பில்ட் ஆயிட்டு இருந்தது. ஷீல்ட்ஸும் பேரலலா பில்ட் ஆயிட்டு இருந்தது. புரியுதுங்களா? முன்ன பின்ன ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் சார் அப்படின்னா இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்ப நான் சொல்ல போறது எக்ஸ்ட்ரா நாலேஜ், ஆனா கிளாரிட்டி வந்துடும். கிளாரிட்டி வந்துடும். எர்த் ஸ்பின்னிங்க, எர்த் ரொட்டேட்டிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த 3 லேயரும் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டென்சிட்டி பத்தியோ டெம்பரேச்சர் பத்தியோ உள்ள இருக்கிற பிரஷரை பத்தியோ மகப் பண்ண தேவையில்ல, பை ஹார்ட் பண்ண தேவையில்ல. உள்ள போக டெம்பரேச்சர் ஏறும் சார், உள்ள போக டென்சிட்டி ஏறும் சார். டென்சிட்டினா என்ன? டைட்லி பேக்டு. டென்சிட்டி ஹெவி ஆறுது, டென்சிட்டி ஏறும் சார். இப்படி யாருமே நீங்க தட்ட தேவையில்லை. எப்படின்னு பார்ப்போம்.
மேல என்னாச்சு? கிரஸ்ட், மேல கிரஸ்ட். அது என்ன மெட்டீரியல்? சிலிக்கான் அலுமினியம். இது கீழே என்ன மெட்டீரியல்? சிலிக்கா மெக்னீசியம். இது நிக்கல் அயன். இது ஹெவியர், டென்சர், ஹெவியர், ஹெவியர் மெட்டல்ஸ், ஹெவியர் மினரல். இது இதோட கம்மி, ஆனா சியாலோட ஜாஸ்தி. அப்போ லைட்டர் மெட்டீரியல் எது? நீங்க தெரியும், அலுமினியம் பாத்திரம் பிடிச்சா உங்களுக்கு ஹெவியா இருக்குமா, ஐரன் பாத்திரம் பிடிச்சா ஹெவியா இருக்குமா? அப்ப எது டென்சிட்டி, எது ஹெவி? ஐரன் தான் டென்சிட்டி. கரெக்டா? ஐரன் தானே ஹெவி. அப்படின்னா இங்கல இருந்து இங்க உள்ள போகும்போது டென்சிட்டி ஏறுமா இறங்குமா? டென்சிட்டினா ஹெவினஸ் ஏறுமா இறங்குமா? மெட்டீரியல் ஏறும், ஏறும். அப்போ டென்சிட்டி இஸ் இன்க்ரீசிங். நீங்க உள்ள போக போக சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு போக போக என்ன ஆகுது? டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1. இது எப்படி ஆச்சு? அந்த கதை தான் இப்ப சொல்ல போறேன். இப்போ ஹாட் பாலா இருக்கு. கரெக்டா? இமேஜினேஷன் ஹாட் பாலா இருக்கு. ஆனா என்ன ஆயிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. சுத்திக்கிட்டு இருக்கும் போது நான் ஃபார்ம் பண்ண ஷீல்டு மறந்துருங்க. ஷீல்டு ஃபார்ம் ஆச்சு, அந்த இது வந்து அதோட விட்டுறணும். அது டிஸ்டர்ப் ஆகல. ஷீல்டு ஆனது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகல, அது அப்படியே விட்டுருங்க. ஷீல்டு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஹாட் பாலா இருக்கு. அதை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஹாட் பாலா இருக்கும் போது ஸ்பின் ஆகிட்டே இருந்தா நீங்க மோர பண்ணும்போது, புரியுதுங்களா? ஸ்பின் பண்ணும்போது வெண்ணெய் வருமா இல்லையா சென்டர்ல? அதே மாதிரி if you keep spinning the earth, மேல இருக்கிற ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சென்டருக்கு சேருமா சேராதா? கீழே இருக்கிற லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும். நீங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்லுங்க, என்ன வேணாலும் ரீசன் சொல்லுங்க, அப்புறம் கன்வெக்டிவ் கரண்ட்னு சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஆனா ஸ்பின்னிங் நடக்கிறதுனால, ஹாட் லிக்விட் மாதிரி இருக்கிறதுனால டென்சர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள போய் செட்டில் ஆயிரும். லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? மேல வந்து உட்காரும். தம்பி ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ஒரு பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு தண்ணிக்கு மேலே வச்சு அந்த அந்த தண்ணி மேலே வச்ச ஒரு அந்த ஒரு பவுலை ஸ்பின் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்னதான் வந்து பவுடர் மாதிரி இருந்தாலும் அது ஹெவியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அழகாக இறங்கி பாத்திர கீழே போய் உட்காந்துரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இது ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ஏன் சார் உள்ள போய் உட்காருதுன்னா அது நேச்சர். ஏன் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் இன்னும் மேல இருக்குன்னா வேற வழி இல்லை. உள்ள போய் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் டென்சர் பார்ட்டிகல்ஸ் உட்காந்துக்கிட்டான், அவன் மேல அதோட பெட்டர் டென்சர் பார்ட்டிகல்ஸ் உட்காந்துக்கிட்டான், அவனுக்கு மேல அதோட பெட்டரான டென்சர் பார்ட்டிகல்ஸ் உட்காந்து. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் புரியலன்னா என்னென்னலாம் ஃபியூச்சர்ல புரியாது அப்படின்றது நான் சொல்றேன். எர்த்குவேக் புரியாது, லேண்ட் ஃபார்ம்ஸ் புரியாது, எர்த்குவேக் புரியாது, வால்கனோ புரியாது. ரெண்டாவது பாயிண்ட், மினரல்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அது புரியாது, இந்தியா புரியாது. அப்புறம் என்ன சார் புரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாயில்ஸ், லேட்ரைட்டிக் சாயில் ஏன் இருக்குன்னு புரியாது. லேட்ரைட்டிக் சாயில் ஃபார்ம் ஆகும்போது சியால்ல சிலிக்கா போயிருச்சு, அலுமினியம் மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் அங்க பாக்சைட் வந்திருக்கு அப்படின்னு புரியாது. இது புரியாது. ஒரிசால பாக்சைட் ஒரு Al2O3 2H2O இஸ் அவைலபிள் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஹெவியா உட்கல் ஓட்டெக்ஸ் இருக்கிறதுனால, நிறைய பிளெயின்ஸ்ல மழை பெய்யறதுனால மான்சூன், அந்த இடத்துல சிலிக்கா லீச் ஆகி அங்க அலுமினியம் மட்டும்தான் இருக்கிறதுனால ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல, ஹைட்ரேட்டட்னா என்ன? மழை பெஞ்சதுனால லிக்விட் மாய்ஸ்சரோட அங்க Al2O3 அலுமினியம் ஆக்சைடு இருக்கிறதுனால அங்க பாக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு, அங்க சிலிக்கா லீச் ஆயிருச்சு அப்படின்னு. சியால்ல சி போயிருச்சு, என்ன இருக்காங்க? ஆள் இருக்கு அங்க, அதனாலதான் பாக்சைடு கிடைக்குது அப்படின்னு. புரியாது. இது புரியலன்னா அது புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா,
முதல்ல இருக்கிற ஒரு 10 பேஜ் 20 பேஜ் குடுகுடு படிச்சிடணும். ஏன்னா நம்ம யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ல டக்கு 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 டக்குன்னு படிச்சிடணும். படிச்சுட்டு நம்ம ஒரு 2 சாப்டர் முடிச்சிட்டோம்னு சொன்னாதான் ஒரு செல்ஃப் ஹாப்பினஸ். ஆனா அந்த 2 சாப்டர் தான் 7.5. அந்த 2 சாப்டர்ல ஒரு லைனும் ஒழுங்கா படிக்காதனாலதான் அடுத்த சாப்டர் மூவ் ஆகாது. போய் மினரல்ஸ்ல போயிட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறது, அக்ரிகல்ச்சர்ல போய் முட்டுறது, கிளைமேட் ஒழுங்கா படிக்காம, வெஜிடேஷன்ல போய் முட்டுறது, சாயில் சம் ஒழுங்கா படிக்காம. எதுக்கு அந்த முட்டு சந்து வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? எவ்ரிதிங் இஸ் கனெக்டட்மா, ஆர்கானிக்லி கனெக்டட். இந்த ஸ்பின்னிங் புரிஞ்சுதா? அந்த செட்டிலிங் புரியுதா? ஏன் இங்க டென்சர் பார்ட்டிகல்ஸ் வந்து செட் ஆயிருக்கு? ஸ்பின் ஆயிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் மேல இருந்தா இருக்க முடியாது. ஸ்பின் ஆயிட்டே இருந்தா ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் மேல இருக்க முடியாது. அந்த லிக்விட்ல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சென்டருக்கு வந்து செட்டில் ஆகும். ஓரளவுக்கு டென்சர் பார்ட்டிகல்ஸ் அதுக்கு மேல வந்து செட்டில் ஆகும். ஓரளவுக்கு லைட்டர் எல்லாம் மேல இருந்து தொலையும். இதுல கிரஸ்டர் ஷீல்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஸ்பின்னிங். அதனால அவன் என்னன்ட்டான்? மேல இருந்துட்டான். புரியலையா? கிரஸ்ட் ஷீல்டு ஸ்டேபிள் ஃபார்ம், சாலிட் ஆயிருச்சு. நீ என்னதான் அது நீ ஸ்பின்னிங் பண்ணா கூட அது உடஞ்சு திரும்பி உள்ள எல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கிரஸ்ட் ஃபார்ம் ஆனது ஷீல்டு ஃபார்ம். ஷீல்டுன்னு பேர் வச்சாலும் என்னமா அது? ப்ரொடெக்டிவ் லேயர்னு அர்த்தம். ஷீல்டுன்னு என்ன அர்த்தம்? ப்ரொடெக்டிவ் லேயர்னு அர்த்தம், கவச்சம்னு அர்த்தம். அதை தாண்டி ஒருத்தன் போக முடியுமா? அதை உடைக்க முடியுமா? அதுக்குதான் ஷீல்டுன்னு வச்சிருக்காங்க. கிரேட்டன் அந்த இடத்துல என்ன கிடைக்கும் சொன்னா மினரல்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துலதான் எர்த்குவேக்ஸ் கம்மியா உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு சொன்னேன். இது ஏன் சார் ஃபர்ஸ்ட்லயே போட்டு இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா, ஜியோமார்பாலஜி, கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி. ஜியோமார்பாலஜினா சாயில் அண்ட் ராக், கிளைமட்டாலஜினா வாட்டர் அண்ட் ஏர், ஓஷனோகிராஃபினா அகைன் வாட்டர். அப்படின்னா லைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் ஏர் பிளஸ் சாயில், லைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் ஏர் பிளஸ் சாயில். இந்த 4 எலிமெண்ட் பண்ற மேஜிக் தான் உங்களோட பயோ ஜியோகிராஃபி, என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, இண்டஸ்ட்ரீஸ், மினரல்ஸ், அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட், என்ன வேணா சொல்லுங்க. ஒரு கான்செப்ட்ல டவுட் வந்துச்சுன்னா லைட் பிளஸ் வாட்டர் பிளஸ் ஏர் பிளஸ் சாயில் பிளஸ் எர்த் பிளஸ் சன், இந்த 6 பேர்கிட்ட வந்து உட்காருங்க. அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் எடுத்து கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் இதுதான் சொன்னேன். நிஃபே லேயர், இந்த அப்பர் மேண்டில்ல இருக்கிற இந்த லேயர் இடத்துலதான் என்ன இருக்கு? இந்த லேயர் தான் அப்பர் மேண்டில்ல இருக்கிற இந்த லேயர் தான் என்னது? ஆஸ்தினோஸ்பியர். இது என்ன லேயர்னு சொன்ன? மேக்மான்னு சொன்ன. என்ன சொன்ன? மேக்மான்னு சொன்ன. இது பண்ற டிராமா தான் நீங்க பிளேட்ஸ் ஒண்ணு போய் முட்டுறது, ஒண்ணு போய் உரசுறது, ஒண்ணு போய் பிரியறது. ஒருத்தன் பிரிஞ்சானா எங்கேயாவது போய் ஒரு இடத்துல முட்டுவான். ஒரு இடத்துல டைவர்ஜ் ஆனா ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆவான். அது ஹியூமன் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஜியோமார்பாலஜில இருந்தாலும் சரி. When you lose your old friends, you will make good friends. When you lose your old relationship, you will make new relationships. சேம் கான்செப்ட். உலகம் எதுவுமே மாறாது. இதுல இருந்து தான் நம்ம மனுஷன் அதெல்லாம் நான் கத்துட்டு இருக்கோம். இதோட டெப்த், இதோட லேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி ஓஷன் அண்ட் இது வந்து ரிஜிட் லேயர் அப்படின்னா சாலிட். இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா மோல்டன், செமி மோல்டன் மெட்டீரியல். அது பேர் தான் என்ன சொல்றோம்? ஆஸ்தினோஸ்பியர். அது பேர் தான் என்னது? மேக்மா லேயர். இது வெளியே வந்தா வால்கனோ வழியா லாவான்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? லாவான்னு சொல்லுவோம். வால்கனோ வழியா. உள்ள இருக்கிற வரைக்கும்
மேக்மான்னு சொல்லுவோம். நம்ம போவோம், வில் கோ. இந்த லேயரு திரும்பி சாலிடு, ஆல்டர்னேட்டிவ் சாலிட், somewhat liquid, solid, liquid and solid. This is the most heaviest particle. இந்த liquid part இருக்குல்ல, இந்த liquid part, இந்த liquid partல என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஐரன் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ஐரன் சுத்திக்கிட்டே இருந்தா liquid partல அந்த இடத்துல என்ன வரும்னா magnetic flux வரும். என்ன வரும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னட்டிசம் வரும். உங்களுக்கு நல்லா படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட். சார் நேத்து படிச்சது ஞாபகம் இல்லை சார், 9th 10th மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டி ஏன் சார் தேவையில்லாதது? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு அயன் பார்ட்டிகல் இன் லிக்விட் ஃபார்ம் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஸ்பின் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வில் கெட் மேக்னட்டிசம். அது பேர் ஜியோ மேக்னட்டிசம் சொல்லுவாங்க. என்ன மேக்னட்டிசம்? எர்த்தால உருவான மேக்னட்டிசம். இந்த மேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் யுவர் கிராவிட்டி மை ஃப்ரெண்ட்ஸ். எர்த் இழுக்குது அப்படின்னா எங்கல இருந்து இழுக்குது? எதனால இழுக்குது? எங்க அந்த கிரியேட் ஆகுது? பிளேட்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு கல்பிரிட் யாரு? அதுக்கு கல்பிரிட் யாரு? மேக்மா. கிராவிட்டிக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் தி கல்பிரிட் யாரு? ஜியோ மேக்னட்டிசம். ஜியோ மேக்னட்டிசம் எங்கல இருந்து இன்வால்வ் ஆகுது? அப்பர் ஆர் அவுட்டர் கோர். ஐரன் லிக்விட் நிஃபே. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சார். இதோட சொல்லிட்டு இதோட நிறுத்திடுவீங்களா சார் அப்படின்னா இல்ல, கிட்டத்தட்ட சொல்லக்கூடாது, செத்து நூடுல்ஸ் ஆயிருவீங்க. நான் 10,000 வாட்டி 1 மில்லியன் வாட்டி இதை ரிப்பீட் பண்ணுவேன். எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் திரும்பி ரிப்பீட் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பாட்டு ஹம்மிங் ஆற மாதிரியே இந்த வேர்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதான் சொன்னேனே, these terminologies and these concepts will become your surname, will be your household name. கரெக்டா கிட்டத்தட்ட இதுல எப்படின்னா மண்டையில ஆணி அடிச்சு அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஊத்துன மாதிரி தான், மேக்மா லிக்விட் ஊத்துன மாதிரி தான். ஸோ இந்த இம்பாக்ட் இருக்கிறதுக்கு நீங்க ஒரு புக்கை எடுத்து ஓபன் பண்ணும் போது அது என்சிஆர்டியா இருக்கட்டும், சமச்சீர் கல்வி புக்கா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த புக் அப்படியே என்ன ஆனும்? flow on like a water. அப்ப எப்படி flow, எப்ப flow ஆகும்? அந்த டெர்மினாலஜிஸ் கிளாரிட்டி இருக்கும்போது. நீங்க பாத்தீங்களா, இது ரெண்டும் முற்ற இடமா? 2 பேரும் முட்டி, ஒருத்தன் உள்ள போறான், ஒருத்தன் வெளியே இருக்கான். 2 பேர் முட்டி, இது கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லுவோம், சப்டக்ஷன் ஜோன். இந்த இடத்துல என்னது? இவன் பிரியறதுனாலதான் இவன் கிட்ட போய் முட்டுறான். இவன் இப்படி போய் பிரியறதுனாலதான் இப்படி போய் முட்டுறான். சார் இவனை பிரிச்சு விட்டவன் யார் சார்? இவனை முட்டை விட்டா இவன் உள்ள போனா இவன் என்ன சார் ஆறான்? எல்லாத்துக்கும் காரணம் ஆர்தர் ஹோம்ஸ் சொன்ன கான்செப்ட் 1964ல பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி. அந்த தியரி ஒன்னும் சொல்லல. கீழே இருக்கிற மேக்மால ஒரு விதமாக கன்வெக்டிவ் கரண்ட், ஒரு விதமான கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அந்த லிக்விட் சுத்திக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துது, சில இடத்துல கிளாக் வைஸ் சுத்துது. நீங்க இங்க இந்த இடத்துல எப்படி சுத்துது, இது இப்படி வரணும்னா எப்படி சுத்தணும்? இப்படி போய் இப்படி சுத்திக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல இவன் இப்படி வரணும்னா எப்படி சுத்தணும்? இப்படி சுத்தணும். இது கிளாக் வைஸ்ல சுத்துது, இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. இந்த சுத்துறது தான் கன்வெக்டிவ் மேக்மா கரண்ட்னு சொல்லுவாங்க. கன்வெக்ஷன்னா என்ன சார்? 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கணும். ரேடியேஷன்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன, கண்டக்ஷன்னா என்ன, எப்படி ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும், இதெல்லாம் எப்ப படிச்சிருக்கணும். ஆனா கண்டிப்பாக உங்களுக்கும் அது எனக்கும் எந்த ஒரு விதமான கூச்ச சவாபமும் எனக்கும் இல்லாம அந்த 6ஆம் கிளாஸ் புக்கோட இமேஜஸ் எடுத்துட்டு நானும் போட்டிருக்கேன் உள்ள. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். என்னம்மா
சோ எந்த வேரியபிள்ஸ்னா என்ன, யாரெல்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்பை கண்ட்ரோல் பண்றா, லேண்ட் ஃபார்ம்ஸை உருவாக்குறான், யார் யாரு, கிளைமேட், லேண்ட் பிளஸ் வாட்டர் பிளஸ் சாயில் பிளஸ் ஏர்னு சொன்னா கிளைமேட் எதுக்கு, மழை பெஞ்சு ஒரு இதை கட் பண்ணும், புரியுதுங்களா, ஒரு இதை உருவாக்கும். இன்னொன்னு பிளேட் டெக்டானிக்ஸ். இப்ப சொன்னது பிளேட் டெக்டானிக்ஸ்னா பிளேட்ஸ் ஆர் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் பிகாஸ் ஆஃப் தி கன்வெக்ஷன் கோயிங் ஆன் இன் தி. கன்வெக்ஷன் எங்க போயிட்டு இருக்கு, மேக்மால போயிட்டு இருக்கு. கன்வெக்ஷன்னா என்ன சார், இப்போதைக்கு சுத்துறதுன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறதெல்லாம் மேல வருது, மேல இருக்கிறதெல்லாம் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துல நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மூணாவது டைம், ஓவர் த பீரியட் திங்ஸ் வில் சேஞ்ச். வெதரிங், இரோஷன். வெதரிங்னா என்ன, கட்டிங் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ். ஸோ எனர்ஜிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துருவோம், அப்புறம் பேசுவோம். வெல்கம் பேக். எனர்ஜி இப்பதான் நான் சொன்னேன், லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த எனர்ஜி வந்து எக்காரணத்தை கொண்டும் உலகத்துல டோட்டல் எனர்ஜி என்ன எல்வால்வ் ஆச்சோ, பிக் பேங் தியரியிலேருந்து எர்த்துக்குள்ள என்ன எனர்ஜி வந்துச்சோ அந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். ஆனா அதோட ஃபார்ம் வந்து மாறும். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பிரகாரம் அதோட ஃபார்ம் தான் மாறும், தவிர அந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்துக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜி உருவாகி அந்த எனர்ஜி வந்து மேல வந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆகுது. அது வல்கனோவா இருக்கலாம், அது மவுண்டனா இருக்கலாம், மவுண்டன்ல அது ஃபோல்டா இருக்கலாம், பிளாக்கா இருக்கலாம், என்ன வேணா. அந்த மவுண்டன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேல இருந்து ஒரு இன்னொரு எனர்ஜி உருவாகும், அது வாட்டர். அந்த வாட்டர் ரிவர் ஆகி ஸ்ட்ரீம் ஆகி அந்த ராக்கை கட் பண்ணும். எந்த ராக்கை, அந்த மவுண்டனை. அந்த கட் பண்ற மெட்டீரியல் கொண்டு வந்து எங்க வைக்கும், சி கிட்ட வரும். அது பேரு நீங்க டெல்டான்றீங்க. சோ இப்போ எனர்ஜி வந்து விதவிதமான ஃபார்ம்ஸ்ல மாறுது தவிர, பட் ஆனா எனர்ஜி ஆல்மோஸ்ட் ரிமைன்ஸ் தி சேம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். சோ ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜிட்டி ஆர் ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம வந்து படிக்க போறோம். ஒன்னு வந்து எண்டோஜெனடிக். எண்டோனா வித்தின், அப்படின்னா வித்தின் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், உள்ள எர்த்துக்கு உள்ள நடக்கிற விஷயத்தால மேல வர லேண்ட் ஃபார்ம்ஸ். எக்ஸோஜெனடிக்னா மேல, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால வர லேண்ட் ஃபார்ம்ஸ். சோலார் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி அண்ட் கிராவிட்டி. அதோட ப்ராசஸ் தான் எண்டோஜெனடிக் அண்ட் எக்ஸோஜெனடிக். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் அண்ட் மாஸ்ன்ற வார்த்தை உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா போக புரிஞ்சிடும். ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்ன, கீழே இருக்கிற மேக்மா மேல வந்து வால்கனோவா ஊத்துது. அந்த ஊத்துன மெட்டீரியல் மேல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அது திரும்பி இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் நடந்து திரும்பி மேக்மா கிட்டே போயிடும். திரும்பி மேக்மெட்டிக் மெட்டீரியல் திரும்பி மேல வரும், திரும்பி சாலிட் ஆகும், திரும்பி சாலிட் ஆனது திரும்பி டிஸ்ட்ராய் ஆகும், திரும்பி உள்ள போகும். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நிக்கலன்னா ஓவரால் மேக்மா மெட்டீரியல் சேமா தான் இருக்கும். ஓவரால் டிஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிரும். ஒரு இடத்துல சாவு நடக்குதுன்னா இன்னொரு இடத்துல பிறப்பு நடக்கிற மாதிரி அதே கான்செப்ட். ஒரு இடத்துல சப்டக்ஷன் கன்வர்ஜன்ஸால சப்டக்ஷன் நடந்து அங்க டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அங்க ராக் மெட்டீரியல்ஸ் மெல்ட் ஆகி மேக்மால ஆட் ஆகும். மேக்மால ஆட் ஆனா மேக்மாவோட கம்போசிஷன், மேக்மாவோட கண்டென்ட், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆன உடனே ஏதோ ஒரு வால்கனோ வழியா அது திரும்பி வெளியே வந்துடும். வெளியே வந்தது திரும்பி ராக்கா ஃபார்ம் ஆகி திரும்பி எங்கேயோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது இன்னொரு இடத்துல போய் டிஸ்ட்ரக்ஷன் ஆகி திரும்பி மேக்மா லெவல் ஆகும். இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. டெக்டானிக் ப்ராசஸிங், வல்கனிசம், எர்த்குவேக், இது எல்லாமே எக்ஸோஜெனடிக். அப்படின்னா நான் வந்து எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ் மேல, எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணும். அந்த லேண்ட் ஃபார்ம்ஸுக்கு அடிஷனா
மேலே இருக்கிற ஃபோர்ஸஸ் லைக் ரிவர் வாட்டர், வேவ்ஸ், விண்ட், கிளேஷியர், லைம்ஸ்டோன் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணும். அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்க இரோஷன் வழியாகவோ அப்படின்னா கட்டிங் இல்லைன்னா வெதரிங் வழியாகவோ ஒரு விதமாக வெதரிங் அப்படின்னா அது வீக் ஆகி அது டிஸ்இன்டிகிரேட் ஆகும். டிஸ்இன்டிகிரேட்னா என்ன? உடஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியும் அரச மரம் வரும் பாத்தீங்களா பில்டிங்ல? அரச மரம் சின்னதாக, ஆலமரம் அரச மரம் சின்னதாக அந்த பறவைகள்லாம் கொண்டு வந்து அந்த விதையை போட்டதுனால அந்த கார்னர்ல நீங்க ஒரு பழைய பில்டிங்ஸ்ல பெரிய பெரிய திவான் பெரிய பெரிய ஒரு பேலசஸ்ல பாத்தீங்கன்னா பாழடைஞ்ச பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஏன் பெயிண்டிங் அடிக்காம பராமரிக்காத பில்டிங்ல பார்த்தாலே சின்னதா ஒரு அரச மரம் பெருசாவே டெவலப் ஆயிருக்கும் பாருங்க. அதோட வேர்கள் வந்து அந்த பில்டிங்கோட கார்னர்ல அப்படியே தெரியும். நான் வெதரிங் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா சொல்லி தரேன். அது என்ன ஆகும்னா அந்த பில்டிங்கை உடைக்குது. கரெக்டா? அந்த வேர்கள் என்ன பண்ணுது? அந்த மெட்டீரியல்ல பில்டிங்கை வீக் ஆகுது ஸ்ட்ராங் ஆகுதா? வீக் ஆகுது. அது பேரு பயாலஜிக்கல் வெதரிங். அது வந்து ஆர்கானிக் வெதரிங்னு வாங்க. அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் அது சின்னதா இருக்கும்போது கிள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அதோட வேர்கள் வந்து உள்ள பெனட்ரேட் ஆகி அந்த பில்டிங்கே என்ன பண்ணும்? நாசம் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி கெமிக்கல் வெதரிங், பிசிக்கல் வெதரிங், அப்புறம் ஆர்கானிக் பயாலஜிக்கல் வெதரிங்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் இருக்கு. வெதரிங்னா யூ ஆர் மேக்கிங் தி மெட்டீரியல் வீக் ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆகிறதுக்கான என்னென்னலாம் வேலை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணும். இதே மாதிரி வெதரிங்ல பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள், டிசர்ட்ல ஒரு கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பகல்ல ஃபுல்லா ஹீட்டா இருக்கும், நைட் ஃபுல்லா டிசர்ட் பாத்தீங்கன்னா டையூர்னல் கிளைமேட், கூல் ஆகும், திரும்பி பகல்ல ஹீட் ஆகும், திரும்பி கூல் ஆகும், ஹீட் ஆகும், கூல் ஆகும். கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் அந்த சாலிட் அந்த 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 பர்டிகுலர் சாலிட் பார்ட்டிகல் அந்த ராக் வந்து டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு டெய்லி. திடீர்னு ஒரு மலை துளி விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல அந்த கல் வெடிச்சிடும். இப்படி ஃபார்ம் ஆனது தான் டிசர்ட். இப்ப இருக்கிற டிசர்ட் தார் டிசர்ட்டா இருக்கட்டும், சவுதி அரேபியன் டிசர்ட்டா இருக்கட்டும், இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. வெடிச்சு அது பவுடர் ஃபார்ம்ல ஆகி உங்களுக்கு சாண்ட் ஃபார்ம்ல ஆகி இப்ப அந்த சாண்டை நீங்க அங்க பாக்குறீங்க. ரொம்ப அந்த டிசர்ட்டோட சாயில் பாத்தீங்கன்னா அப்படியே பல்வரைஸ்டா இருக்கும் பாருங்க. ஏன்னா இதுதான் காரணம். ஸோ அங்கெல்லாம் என்ன ஆயிருக்கு? பிசிக்கல் வெதரிங். என்ன ஆயிருக்கு? பிசிக்கல் வெதரிங். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்? எக்ஸோ. ஏன்னா மேல நடக்குது. பூமிக்கு கீழே இருக்கிறதுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. எந்த ஒரு கனெக்ஷனும் எங்க? எண்டோஜெனட்டிக்கோட கனெக்ட் இல்ல. எல்லாமே வெதரால, கிளைமேட்டால, ரிவரால, ஏரால, விண்டால, வேவால உருவாகிற லேண்ட்ஸ்கேப்ஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ். சோ ஜியோமார்பாலஜி பிராடரா ரெண்டா பிரியும், எண்டோ, எக்ஸோ. எண்டோஜெனட்டிக் பூமிக்கு உள்ள இருக்கிற ஃபோர்ஸால உருவாகிற, ஜெனட்டிக்னா என்ன? பிறப்புகள் உருவான ஸ்ட்ரக்சர்ஸ். எக்ஸோ மேல இருக்கிற வெதரிங் அண்ட் இரோஷனால உருவாகிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மேல. புரியுதுங்களா? எண்டோக்கு எக்ஸாம்பிள் volcanism, earthquakes, mountains. எக்ஸோக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏயோலியன்னா விண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ். டியூன்ஸ் இருக்குல்ல, சாண்ட் டியூன்ஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும். நடுநடுவுல இப்படி இருக்கும் லேண்ட் ஃபார்ம்ஸ். அப்படின்னா மண்ணே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி இப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க சொல்லுவீங்கன்னா பார்ச்சன்ஸ் சொல்லுவீங்க. அதே மாதிரி கிளேஷியர்ஸ்ல ஒரு சில லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. பீச்சஸ் ஒரு லேண்ட் ஃபார்ம். எக்ஸோவால வர்றது பீச் வரும். புரியுதுங்களா? வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெதரிங் ஏஜென்ட் கட்டிங்காக. புரியுதுங்களா?
இதுதான் நான் சொல்ல வருது. 1912ல ஆல்ஃபிரட் வெகனர் 200 மில்லியன்ஸ் இயர் பேக் அந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே உடைஞ்சு ஒண்ணுக்கு ஒண்ணு மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கான்டினென்டல் ட்ரிஃப்டால அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் அவரு ஒரு தியரி கொடுக்குறாரு. மொத்தம் உலகமே பான்ஜியா அப்படின்ற ஒரு கான்டினென்ட் ஒரு சாலிட் மாஸ் ஒன்று உருவாச்சு. அந்த சாலிட் மாஸுக்கு கிரஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன கிரஸ்ட் ஷீல்டு என்ன வேணா வச்சுக்கோங்க. அந்த பான்ஜியாவை சுத்தி பாந்தலாசா அப்படின்ற ஒரு ஓஷன் இருந்தது. ஸோ கான்டினென்டல் கிரஸ்டும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப் படிச்சீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப்ல கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் உருவாச்சுன்னா இப்ப கான்டினென்ட் என்ன? பான்ஜியா. பாந்தலாசா என்னது? ஓஷன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிலீஃப் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றாருன்னா பான்ஜியா பிரிஞ்சு அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகி அது லாரேஷியா கோந்துவானா அப்படின்னு ரெண்டா பிரியுது. லாரேஷியா நார்தன் பார்ட், கோந்துவானா சதர்ன் பார்ட், செப்பரேட்டட் பை டெத்திஸ் சி. என்ன சி? டெத்திஸ் சி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் லாரேஷியா பிரிஞ்சு பல கான்டினென்ட்ஸ் உருவாச்சு. கீழே கோந்துவானா பிரிஞ்சு பல கான்டினென்ட்ஸ் உருவாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கோந்துவானாலேருந்து வந்ததுதான் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து 70 மில்லியன் இயர்ஸ் பேக் 70 மில்லியன் இயர்ஸ் பேக் அது ஸ்லோ இந்தியன் டெக்கன் பிளாட்டியூ பிரிஞ்சு வந்து யூரேஷியன் கான்டினென்ட் ஆக்சுவலி ஈக்குவேட்டருக்கு கீழே இருந்தது நம்மளோட டெக்கன் பிளாட்டியூ. இப்ப ஈக்குவேட்டருக்கு நம்ம மேல இருக்கோம். எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து டெக்கன் பிளாட்டியூ பிரிஞ்சு எங்க வந்திருக்கு? மேல யூரேஷியன் கான்டினென்ட் நோக்கி ட்ரிஃப்ட் ஆச்சு. நம்மளே கோந்துவானாக்கு சேர்ந்த மக்கள். நம்ம யாரு? கோந்துவானாக்கு சேர்ந்த நம்மளோட ஸ்ட்ரக்சர். நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற மண்ணு கோந்துவானா. ஒரு காலத்துல எங்க இருந்திருக்கு? சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்திருக்கு. இப்ப எங்க இருக்கு? நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. 0 டிகிரிக்கு மேல இருக்கும். நம்ம திரும்பி சொல்றேன். பான்ஜியா சரௌண்டட் பை பாந்தலாசா, பான்ஜியா லாரேஷியா கோந்துவானா செப்பரேட்டட் பை டெத்திஸ் சி. பான்ஜியா லாரேஷியா மல்டிபிள் கான்டினென்ட்ஸா பிரியுது. அதுல ஒண்ணு யூரேஷியா, ஒண்ணு என்னது? யூரேஷியன் பிளேட். யூரேஷியன் பிளேட் மேல இருக்கு. இப்ப எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு அப்போ. ஆனா கீழே இருக்கிற கோந்துவானா இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் இருந்தது. அந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து இந்தியாவில இருக்கிற டெக்கன் பிளாட்டியூ மட்டும் எங்கல இருந்து பிரிஞ்சு வந்தது? இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து கோந்துவானால இருந்து பிரிஞ்சு 70 மில்லியன் இயர்ஸ் ago யூரேஷியன் பிளேட் நோக்கி வந்துச்சு. வந்து முட்டினதாலதான் இப்ப ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆச்சு. யார முட்டினா? இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து பிரிஞ்சு வந்த இந்தியன் டெக்கன் பிளாட்டியூ எது முட்டுறான்? யூரேஷியன் கான்டினென்ட் முட்டுறான். யூரேஷியன் பிளேட் கான்டினென்ட் மோதுதல். அந்த மோதுதல்ல ஃபார்ம் ஆனதுதான் ஹிமாலயாஸ். இது ஹிமாலயாஸ். இது ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் வரும்போது நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரியணும்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் உங்க மைண்ட்ல உருவாயிருச்சு. கான்டினென்ட்ஸ் ஒரு சாலிட் மாசா இருந்தது, பிரிஞ்சுது, ஒண்ணுக்கு ஒண்ணு மூவ் ஆச்சு. அந்த பழைய அனிமேஷன்ல பார்த்திருப்பீங்க. சில நாள்ல மெடிட்டேரியன் சி என்றதை நம்ம என்ன பார்க்க மாட்டோம்? சுத்தமா பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு காலத்துல செவரல் மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் கிட்ட ரெண்டுமே ஒட்டி இருந்தது. அது பேர் தான் ஜிக்ஸா ஃபிட்னு சொன்னாரு இந்த ஆல்ஃபிரட் வெகனர். என்ன சொன்னாரு? ஜிக்ஸா ஃபிட்னர். எதையும் நீங்க ஆப்பிரிக்காவையும் சவுத் அமெரிக்காவும் கூட்டு வந்தா அழகா உட்காரும். ரெண்டுமே பெர்ஃபெக்ட்டா உட்காரும். அவரோட ஹைபோதசிஸ் இது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். திரும்பி இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு கிளைமட்டாலஜிஸ்ட்,
இவரால கிளியரா அந்த ஜியோமார்பாலஜி கான்செப்ட் இவரால சொல்ல முடியல. பிலோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் என்ன இருக்குன்னு இவரால இமேஜின் பண்ண முடியல. மேக்மான்ற ஒரு லேயர் இருக்குன்னு அவருக்கு ஐடியா இல்ல. அவருக்கு ஃபுல்லா கிளைமேட்டிக் எவிடன்சஸ் தான் காட்டினாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபாசில் எவிடன்சஸ், ஃபாசில் என்ன? டெட் ரிமைன்ஸ். இந்த விலங்கு இங்க இருக்கு, இந்த விலங்கு இங்க இருக்கு, அதனால இது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல கோல் கிடைக்குது, இந்த இடத்துல கிளேஷியல் டிபாசிட்ஸ் இருக்கு, அதனால இது இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, அது அங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. தவிர பக்காவா ட்ரிஃப்ட் கான்டினென்ட்ஸ் எதுக்கு மேன் மூவ் ஆச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட என்ன இல்ல? பதில் இல்ல. அதுக்குள்ள வேர்ல்டு வார் 1 வேற வந்து தொலைச்சது. அதனால அதை எடுத்து மூட வேண்டியதுதான். இல்லைன்னா முடிச்சிருப்பாரு அவர். இவர் முடிச்சத யாரு? ஹெஸ்ஸும் 1934ல, ஆர்தர் ஹோம்ஸும் 1964ல டோட்டலா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி பிளஸ் சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொன்னல 1934ல ஹாரியஸ், இது ரெண்டு தியரியும் மிக்ஸ் பண்ணி லைட்டா அந்த கீழே இருக்கிற மேக்மா லேயர்ல நடக்கிறத மட்டும் ஆட் பண்ணி பிளேட் டெக்டானிக்ஸ் தியரின்னு 1964ல கொடுத்துட்டாங்க. And thanks to the computers coming in 1964, இல்லனா இந்த சிமுலேஷன் நடந்திருக்காது. இன்னும் it would have taken much more time. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, we should appreciate Wegener well before ஆர்தர் ஹோம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 50 வருஷம் முன்னாடியே கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆச்சுன்றது உண்மைதான். மெக்கானிசம் சொல்றதுக்கு அவரால சக்தி பத்தலனாலும் he is still the father of this hypothesis. புரியுதுங்களா உங்களுக்கு? கிளாரிட்டி? கிளாரிட்டி. அவரால என்ன ஆன்சர்ஸ் பண்ண முடியல? என்ன ஃபோர்சஸ் வந்து கான்டினென்ட்ஸ் மூவ் ஆச்சு? டைடல் ஃபோர்சஸ் சொல்லிட்டாருமா. சந்திர மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல என்னது? கான்டினென்ட்ஸ் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் லெஃப்டா போயிடுச்சுட்டாரு. டைடல் ஃபோர்ஸால வேவே தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கான்டினென்ட் தூக்கிட்டு போமா, இப்படி எல்லாம் ஓட்டிட்டாங்க அவரை. ரெண்டாவது என்ன? வித்தவுட் உடையாம சதறாம ஒன்னும் சேதாரம் செய்கூலி எதுவும் இல்லாம, ஷாட்டரிங்னா என்ன? உடையிறது செதறது ஒண்ணுமே இல்லாம அழகா எடுத்துட்டு போய் அழகா போய் உட்காந்துதா சார்? யாருக்கிட்ட சார் சொல்றீங்க கதைய? ஆனா கிரிட்டிசைஸ் பண்ண நம்ம ஊர்ல 10,000 பேர் இருப்பான். அப்பவும் இருந்தான். புரியல? அவரால் ரெண்டு கான்செப்ட் சொல்லவே முடியல. சேதாரம் நடக்காம, எந்த விதமான டேமேஜும் இல்லாம, எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் இல்லாம எப்படி கான்டினென்ட் ஸ்மூத்தா போய் அங்க போய் உட்காந்து சார்? இதுக்கு சொல்லணும்னு என்ன சொல்லணும்? யார் வேணும்? கீழே ஒருத்தன் இருக்கான் சார், அவன் பேரு மேக்மான்ற கபாலி சார். அவன் வந்து கபால லோகத்துல உட்கார்ந்து என்னென்னமோ உள்ள உட்கார்ந்து இப்படி சர்க்குலேட்டிங் மாடல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவான் சார், கிளாக் வைஸ்ல சுத்துவான் சார். இது ஒரு இடத்துல டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும் சார், ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சார், ஒரு இடத்துல மோதல் இருக்கும் சார், ஒரு இடத்துல பிரிவல் இருக்கும் சார். இது பேர் கன்வர்ஜென்ஸ், இது பேரு டைவர்ஜென்ஸ், இது பேரு டிரான்ஸ்வர்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் சார் அப்படின்னு சொல்றதுக்கு எது தம்மு பத்தல? யாருக்கு? யாருக்கு? Wegener. So Pangaea surrounded by, இது Pangaea surrounded by Phanthalassá, Phanthalassá, Laurasia Gondwana, Laurasia Gondwana, Laurasia Gondwana separated by Tethys Sea. இந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல தான் பிரிஞ்சு யூரேஷியன் கான்டினென்ட்டுக்கு என்ன டெக்கன் பிளாட்டிவ் வந்து மோதனதால இப்ப இருக்கிற ஹிமாலயாஸ். அப்பனா நம்ம we belong to கோந்துவானா. நான் மினரல் ரிசோர்சஸ் ஆஃப் இந்தியா படிக்கும் போது இது கோந்துவானா கோல்னு சொல்லுவேன். நம்மளோட பிட்டுமினஸ் கோல எது? சிங்கபம் மைன்ஸ், தால்சர் மைன்ஸ், பொக்காரோ மைன்ஸ் இன் ஜார்க்கண்ட், ஒரிசா,
சத்தீஸ்கர்னு சொல்லுவேன், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுவேன். சொல்லும் போது இது கோந்துவானான்னு ஏன் சார் வந்துச்சுன்னு கேள்வி கேட்பீங்களா? அப்ப கோந்துவானால உருவான அது ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் அதுல பரியாச்சு, அந்த பரியானதுல கம்ப்ரஷன்ல அது பெட்டர் கோல், பிட்டுமினஸ் கோல் உருவாச்சு. அது அப்படியே 70 மில்லியன் டிராவல் பண்ணிட்டு வந்தாலும் உள்ள இருக்கிற கோல் தான். அது கோந்துவானால இருக்கும்போது உருவானதுனால அது பேரு கோந்துவானா கோல்ன்ற கதைய அப்கோர்ஸ் நீங்க இல்லைனாலும் நான் திரும்பி சொல்லதான் போறேன். நீங்க அது கேட்கதான் போறீங்க. கோந்துவானா கோல் ஏன் உருவாச்சு அப்படின்ற கான்செப்ட், அது ஏன் கோந்துவானா வந்துச்சுன்றது மினரல் ரிசோர்சஸ்ல என்ன கேட்கக்கூடாது, என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன், டெக்கன் பிளாட்டியூல இருந்து எங்கில இருந்து வந்துச்சு, என்ன வந்துச்சு, கோந்துவானால. இந்த தற்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? நான் சொன்னல ஜொராசிக், ட்ரையாசிக், பிளைஸ்டோசின், மயோசின், நியோசின் பீரியட் எப்படியோ ஜொராசிக், ட்ரையாசிக்லாம் ஒரு பீரியட்ஸ். இதெல்லாமே ஒரு எராஸ். நம்மளோட சத்தியுகம், திரேதா யுகம், என்னது துவாபர யுகம், இப்ப கலியுகம்னு பிரிக்கிற மாதிரி அவங்களும் பிரிச்சிருக்காங்க. ஜொராசிக் பீரியட்ல தான் அந்த ஜொராசிக் டைனோசர்ஸ்லாம் அது கம்ப்ளீட்லி கான் அவே. அதுக்கப்புறம் இந்த பீரியட் பெர்மியன், ட்ரையாசிக், ஜொராசிக். So Jurassic எப்போ 135 million years before you can find the Jurassic dinosaurs. அதுக்கப்புறம் Cretaceous period 65 million years ago. இந்த டைம்ல தான் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இங்க ஒரு துண்ட காணும், இங்க ஒரு துண்ட காணும். இது அப்படியே எங்க வருது, இங்க முட்டும். 70 million years ago இங்கிருந்து டெக்கன் பிளாட்டியூ ஸ்லோவா எங்க வருது. இப்ப நீங்க பாக்குற உத்தரப்பிரதேஷ், இப்ப நீங்க பாக்குற பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் எதுவுமே இல்ல. எல்லாமே உங்களுக்கு பிளேன்ஸ், எல்லாமே ஃபார்ம் ஆனது, எல்லாமே இது முட்டினதுக்கு அப்புறம், டெக்கன் பிளாட்டியூ போய் முட்டினதுக்கு அப்புறம் வெறும் கிரஸ்ட். எந்த கிரஸ்ட்? கிரேட்டன்ஸ். அது மட்டும் தான் வந்துச்சு. அது மட்டும் முட்டினதுக்கு அப்புறம், இமாலயாஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், அதுல இருந்து ரிவர்ஸ் உருவானதுக்கு அப்புறம், அலுவியல் பிளேன்ஸ் உருவானதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், என்ன வேணா சொல்லு. அதுக்கு முன்னாடி நார்த்தன் பிளேன்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் தேர். இட் இஸ் ஓன்லி the older part is only the Cretan part of Deccan Plateau. Deccan present. ஒரு பல கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காரு. மவுண்டன் ரேஞ்சஸ் கொடுத்திருக்காரு, இங்க இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. ஜிக்ஸா ஃபிட், இது என்ன ஃபிட், பக்காவா ஃபிட் ஆகுதா? இது என்னது, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட். இது என்னது, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். இது ஒரு எவிடன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்க, இப்ப ஃபாசில் மிஸ்ஸோசாரஸ்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான குரோக்கடைல் ரெப்டைல். இது பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஃபாசில் கிடைச்சிருக்கு, இந்த ஏரியால ஃபாசில் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்றதுக்கு எவிடன்ஸ். இப்ப இவன் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டான். இது பிரிஞ்சதுக்கு அவரால் மெக்கானிசத்தை கொடுக்க முடியல. மிசோசோரஸ் கொடுத்தாரு, ட்ரையாசிக் லேண்ட்ல சிக்னோ நாத்தஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி you can find the some plant varieties like Glossopteris. Glossopteris கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல இப்படி இது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இது டோட்டலா பாஞ்சியாவா இருந்திருக்கு. என்னவா? பாஞ்சியாவா இருந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு குளோசப்டெரிஸ் இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது, இங்க கிடைக்குது. In the imagination in 1912, you just imagine what kind of person he is. Fossils வச்சு, ஜிக்ஸா ஃபிட் வச்சு ஓரளவுக்கு சொன்னாரு. ஆனா டைடல் ஃபோர்ஸ் அவர் ட்ரிஃப்ட் ஆனதுக்கான மெக்கானிசம் சொல்ல தவறிட்டாரு. புரியுதுங்களா? ஏதாவது கன்ஃபியூஷன்?
குழப்பிட்டனா? குழப்பல. ஃபாசில்ஸ் இங்க இருக்கிறது இங்கதான், இங்கதான். அப்பனா இவெல்லாம் சேர்ந்துதான் சார் இருந்திருக்கணும். அப்புறம் கோல் டிபாசிட்ஸ் எங்க கிடைக்குது? அண்டார்டிகால. இப்ப அண்டார்டிகா -40 -50 டிகிரி. அந்த இடத்துல இப்ப மரம் வளர வாய்ப்பு இருக்கா? அப்பனா கோல் கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்க இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்பனா அண்டார்டிகா டிராபிக்கல் ஏரியால இருந்திருக்குன்னு அர்த்தம். அண்டார்டிகா எங்க இருந்திருக்கு? டிராபிக்கல் ஏரியா, ரெயின் பேரிங் ஏரியால இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஹீட் இருக்கிற ஏரியால இருந்திருக்குன்னு அர்த்தம். சூரியகாந்தி ஸ்லாண்டிங் ரேஸ் இப்ப எங்க விழுது? அண்டார்டிகால. டைரக்ட் ரேஸ் விழுந்திருக்குன்னு அர்த்தம். யாருது? சன்னுது. அந்த இடத்துல விண்ட் மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். டால் ட்ரீஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கிளேசியல் ராக் டிபாசிட்ஸ் எங்க? ஆப்பிரிக்கால. அப்பனா ஆப்பிரிக்கா எங்க இருந்திருக்கு? சதன் போல இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆப்பிரிக்கால எங்க இருந்திருக்கு? சதன் போல இருந்திருக்கு அர்த்தம். இது எல்லாமே காட்டினாரு. ஆனா அவரால் என்ன சொல்ல முடியல? அந்த கான்செப்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் நான் சொன்னது. பேலியோகிளைமேட்டிக் எவிடன்சஸ் எல்லாமே காட்டினாரு. பட் he was not able to explain. அதுக்கப்புறம் பல நாளைக்கு அப்புறம் 1934ல ஹாரி ஹெஸ் வராரு. வந்து சி ஃப்ளோர் மிட் அட்லாண்டிக் ஓஷன் பிரியுது சார். பிரியற இடத்துல ஏதோ ஒண்ணு வெளியே வருது. வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. அது ரிட்ஜா ஃபார்ம் ஆகுது. மவுண்டன் உள்ள போனா ஓஷனுக்குள்ள பேசுனீங்கன்னா ரிட்ஜ்னு சொல்றீங்க. ஸோ ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரிட்ஜ் வளர்ந்துகிட்டே வந்து ஐஸ்லாண்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்ல அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் ஒருத்தன் வந்து வால் கட்டின மாதிரி ஆயிடும் சார். இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கான என்ன வருத்தம் தெரியல அப்படின்னு யார் சொல்றா? ஹாரி ஹெஸ். இதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாரு. ஃபர்தரா வரும்போது நான் இதுதான் சொன்னேன். பிரிஞ்சோடனே இந்த இடத்துல என்ன நடக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. என்னது? அட்லாண்டிக் ஓஷன்ல, மிட் அட்லாண்டிக் ஓஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. புரியுதுங்களா? இப்படி பிரிய பிரிய இங்க இருந்து மேக்மா வந்து இங்க ஊத்துது, இதுக்கப்புறம் இங்க ஊத்துது. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து மூவ் ஆயிரும். இங்க ஊத்துன ஏரியா வந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிரும். இங்க ஊத்துன ஏரியா வந்து என்ன ஆகும்? ரைட்டுக்கு மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஊத்தும். ஸோ பேசிக்கலி இது ஓல்டு, இது ஓல்டு, இது நியூ. மேக்மா ஃப்ரெஷ்ஷா ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்கு லேண்ட். அப்படின்னா இவன் வந்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கான், இவன் வந்து இந்த பிளேட் வந்து இப்படி மூவ் ஆகுது. பிளேட்டுன்னு அவருக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஹாரி ஹெஸ்க்கு தெரியாது. இந்த பக்கம் பார்த்து ஓஷியானிக் கிரஸ்ட் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது, இந்த பக்கம் ஓஷியானிக் கிரஸ்ட் ரைட்டுக்கு மூவ் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் மேக்மா வந்து ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கு. மேக்மா வந்தோடனே சாலிடிஃபை ஆயிரும். ஏன் ஆகும்? ஹாட் மெட்டீரியல் உள்ள ஓஷனுக்குள்ள வருது. ஹாட் மெட்டீரியல் வெளியே வந்தோடனே லாவா என்ன ஆகும்? உடனே அது என்ன ஆகும்? சாலிட் ஆயிடும். கரெக்டா? சாலிட் ஆகுது தான் என்னவா ஆகுது? ரிட்ஜ் ஆகுது. இதுதான் சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங். அப்படின்னா இது டோட்டலா சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆயிருச்சா? சி பாட்டம் ஒண்ணு இல்லப்பா, இப்படி இருக்கு சி ஃப்ளோரு, இப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி விரியுது, இப்படி விரியுது. இப்படி விரியும் போது இந்த சின்ன விரல் இருக்குல்ல, இந்த இடத்துலதான் புது மேக்மா வந்துட்டு இருக்கு, சாலிட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா லாவா வெளியே வருது அந்த இடம் தான். அந்த கட்ட விரல் இருக்குல்ல, இது ஓல்டு மெட்டீரியல். எது நியூ மெட்டீரியல்? இது ஓல்டு. இது அப்படின்னா டோட்டலா சிய ஃப்ளோரு, சியோட பாட்டம் ஃபுல்லாவே ரிட்ஜா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கா? இதுதான் ஸ்ப்ரெட்டிங். இதுதான் ஸ்ப்ரெட்டிங். இந்த கான்செப்ட மனசுல வச்சுக்கிட்டாரு. அப்பனா கீழ இருந்து தான் ஏதோ வருது, வந்துதான் ஏதோ மூவ் ஆகுது அப்படின்ற ஐடியா யாரு கொடுக்குறா? ஹாரி ஹெஸ். கான்டினென்ட்ஸ் மொத்தமா மூவ் ஆகுதுன்றது யாரு கொடுக்குறா? ஆர்தர்
இது ஆல்ஃபிரட் வேகனர் 1912. இவர் 1934ல சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுது, கீழே இருந்து வரதுனால தான் ஏதோ நடக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆர்தர் ஹோம்ஸ் என்ன பண்றாரு, இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன ஜியோ மேக்னட்டிசம், அந்த உள்ள கோரால வர ஜியோ மேக்னட்டிசம். இது வந்து அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் புரியுதா? இது ரெண்டுமே ஃப்ரெஷ் மெட்டீரியல், இது ரெண்டும் கொஞ்சம் ஓல்டர் மெட்டீரியல், இது இன்னும் ஓல்டர், இது மச் ஓல்டர். புரியுதா உங்களுக்கு? சீ ஃப்ளூர்ல ரிட்ஜ் மெட்டீரியல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்படி நான் ஏன் பிளஸ் பிளஸ் போட்டேன்னா, இவன் ரெண்டு பேரும் ஒரு மெட்டீரியலால பண்ணவங்க. இந்த கம்போசிஷன் மாறும், ஏன்னா உள்ள மேக்மால ஏதோ ஒரு கம்போசிஷன் ஆட் ஆகும், ரிமூவ் ஆகும். அதனால மேக்மாவோட உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சிமா மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அது வேற பொலாரிட்டி காட்டினேன். சோ மொத்தத்துக்கு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் 1912ல கொடுத்ததும் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்கும் 1934ல கொடுத்ததும் சேர்த்து என்ன சொல்றோம்? பிளேட் டெக்டானிக். பிளேட் டெக்டானிக்ஸ்னா தனி கான்செப்ட் அல்ல. இட் இஸ் a combination of continental drift theory plus sea floor spreading resulting in plate tectonics theory. இவர் ஸ்பெஷலா என்ன ஆட் பண்ணாரு? கன்வெக்டிவ் மேக்மா கரண்ட் கீழே பூமிக்கு கீழே 200 கிலோமீட்டர் கீழே எஸ்தனோஸ்பியர்ல ஒரு மேக்மா கரண்ட் ஒண்ணு சுத்துது, அதனாலதான் மேல இருக்கிற பிளேட்ஸ் மூவ் ஆகுதுன்ற மெக்கானிசம் கொடுத்தவர் யாரு? ஆர்தர் ஹோம்ஸ். எப்போ? 1964. சோ அவர் என்ன சொல்றாரு? அந்த கிரஸ்ட் வந்து ஓஷியானிக் கிரஸ்டோ கான்டினென்டல் கிரஸ்டோ எல்லாமே ஸ்லாபாக பிளேட்ஸ் ஆக பிரிஞ்சு கிடக்குது. இதுல 7 to 8 மேஜர் பிளேட்ஸ், அப்புறம் 22 மைனர் பிளேட்ஸ் இருக்கு. இது மோதல், இது இந்த பிளேட்ஸுக்குள்ள நடக்கிற மோதல், பிரியதல், உரசல் தான் எல்லா லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கும் எல்லா லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கும் காரணம் அப்படின்னு யார் முடிச்சா? ஆர்தர் ஹோம்ஸ். இப்போ நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க கான்டினென்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு பண்ணக்கூடாது. இப்போ மிட் அட்லாண்டிக் ரீஜன் சொன்னேன்ல, இதுதான் அது. இப்படியே போகும்போது இந்த இடத்துல ஐஸ்லாண்ட் இருக்கு, இந்த இடத்துல இதுதான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். இந்த இடத்துல பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல ரிட்ஜ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, மவுண்டன் மாதிரி உள்ள. சோ கரேபியன் பிளேட், நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் நாஸ்கா பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், பெசிபிக் பிளேட், புரியுதுங்களா? யூரேஷியன் பிளேட், இது எல்லாம் இதுதான் மதர் எர்த்துக்கு தெரியும். நீங்க ஒரு கான்டினென்ட்ஸ் பிரிச்சு வச்சிருக்கீங்களே 7 கான்டினென்ட், அது யாருக்கு தெரியாது? எர்த்துக்கு தெரியாது. இப்போ ஸ்லாபா தர்மாகோல்னு சொன்னல, இது ஒரு தர்மாகோல், இது ஒரு தர்மாகோல், இது ஒரு தர்மாகோல். யாரு மேல ஃப்ளோட் ஆறா? மேக்மா மேல ஃப்ளோட் ஆகுது. புரியுதுங்களா? இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெசிபிக் பிளேட் போய் நார்த் அமெரிக்கன் பிளேட்டோட முட்டுது, இந்த நாஸ்கா பிளேட் போய் சவுத் அமெரிக்கன் பிளேட்டோட முட்டுது. இந்த இடத்துல நார்த் அமெரிக்கன் பிளேட் ஏன் இப்படி வந்து முட்டுதுன்னா, இந்த இடத்துல இருந்து பிரியுது. இந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ல இங்க விரியுதுன்னு சொன்னல, இங்க விரியுது, இது போய் முட்டுது. இப்படிதான் ஒரு இடத்துல பிரிஞ்சா ஒரு இடத்துல முட்டுது. சோ மொத்தத்துக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிளேட்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்லாப்ஸ் floating on the magma material. இது மூவ் ஆறது தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் தான். நீங்க என்ன கான்செப்டா சொல்றீங்க? பிளேட். சோ சில பிளேட்ஸ் கம் டுகெதர், there will be சில பிளேட்ஸ் மூவ் away from another, some plates horizontally passed with another. இதுதான் முட்டுதல், இதுதான் பிரியுதல், இதுதான் உரசல். Convergent boundary, divergent boundary and transverse boundary. இந்த பவுண்டரிஸ்ல என்ன மேஜிக் நடக்கும், அந்த இடத்துல என்னென்னலாம் லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகும் அப்படின்றது நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.